இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, மீண்டுமா எங்களை பீமான் டெக்சாஸுக்கு நடத்தி கொண்டு வந்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் அலங்கத்தின் மாடியின் முன் மண்டபத்தை சுற்றி பார்க்கும் போது இதற்கு முன்பாக நாங்கள் இங்கே வந்த நேரத்தையும் நீர் எங்களுக்கு செய்த மகத்தான காரியங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களில் பெரும்பாலோர் இங்கே இன்றிரவு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் ஐயமேதும் இல்லை. நீர் மட்டும் அவர்களுடைய சுகவீன சரீரங்களை தொடாதிருந்தால் இன்றிரவு அவர்கள் இங்கே இருக்க மாட்டார்கள். ஆனால் நீர் அதை செய்தீர். இதோ அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அநேகம் நினைவில் இருந்து கொண்டே இருக்கிறது. அவையெல்லாம் எங்களோடு கூட நித்தியத்துக்குள் செல்லும். எங்களுக்கு ஒரு அபரிமிதமான ஆவியின் மாரியை பொழிந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் சேர்த்து ஆசீர்வதியும். ஒவ்வொரு சபையையும் ஒவ்வொரு அங்கத்தினரையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்களுடைய அருமையான வாலிப சகோதரனான பியரி கிரீனை விசேஷமாய் ஆசீர்வதியும். இதை செய்யும்படியாய் அவர் முன்னணியில் இருக்கிறார். இங்கிருக்கின்ற இந்த ஜனங்களுக்காக இந்த வாலிப மனிதன் எடுக்கும் பிரயாசத்தையும் அவன் நேசிக்கும் கிறிஸ்துமண்டை அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவனுடைய உணர்வினையும் இந்த அழகான பட்டணத்தின் ஜனங்கள் காணுவார்களாக. சரியானது என்று கருதும் ஒவ்வொரு ஊழியத்தையும் வார்த்தையை கொண்டு அதை பரிசோதித்து பார்த்து அதை இங்கே கொண்டு வந்து இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவன் முயற்சிக்கிறான். எங்களுடைய பிரயாசங்களை பிதாவே, தேவனுடைய கனத்துக்காகவும் மகிமைக்காகவும் நாங்கள் எங்களையே சேவைக்காக உம்மிடத்தில் கொடுக்கையிலே எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிறோம். ஆமேன். இப்பொழுது இதை நாம் ஒவ்வொரு இரவும் நினைவில் கொள்வோமாக. யாராவது ஒருவரை உடன் அழைத்து வாருங்கள், அல்லது தொலைபேசியை கொண்டு யாரிடத்திலாவது, ஒவ்வொரு போதகரிடத்திலும் ஒவ்வொரு சபைக்கும் இக்கூட்டங்களை பற்றி கூறுங்கள். அது என்னவா இருந்தாலும் பரவாயில்லை. அவர்கள் நம்மோடு வித்தியாசமாய் இருந்தாலும் கவலை இல்லை. நீங்கள் உள்ளே இருக்க மட்டும் உட்கார்ந்திருங்கள், நல்ல விதமாயிருங்கள், நடந்து கொள்ளுங்கள். அப்படியாய் நீங்கள் இங்கே இருப்பதை நாங்கள் பாராட்டுவோம். உங்களுடைய வேதாகமத்தை கொண்டு வாருங்கள். ஒரு எழுதுகோலையும் கொண்டு வாருங்கள். பொருளை குறித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிற்கு போய் அவைகளை தேடி பிடித்து தேவனுடைய வார்த்தையோடு அதை ஒப்பிட்டு பார்த்து அவைகள் சரியாக இருக்கின்றதா அல்லது இல்லையா என்று கண்டறியுங்கள். புரிகின்றதா? பின்னர் உங்களுடைய சொந்த வேதாந்தத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வேதாகமும் எழுதப்பட்டிருக்கின்ற மாதிரியின்படியாய் எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்கள், அநேக சமயங்களில் அதன் அர்த்தம் இதுதான், இந்த அர்த்தத்தில் தான் அது கூறப்பட்டிருக்கிறது என்று நம்மால் கூற முடியும். தேவனுக்கு எந்த ஒரு வியாக்கியானியும் அவசியமில்லை. அவருடைய சொந்த வார்த்தையை அவரே வியாக்கியானிக்கிறார். புரிகின்றதா? வெளிச்சம் உண்டாக கடவது என்று தேவன் கூறினார். அங்கே வெளிச்சம் உண்டானது. அதற்கு எந்த ஒரு வியாக்கியானமும் தேவையில்லை. அவர் கூறின விதமாகவே சம்பவித்தது. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று அவர் கூறினார். அவள் கர்ப்பவதியானாள். அதற்கு எந்த ஒரு வியாக்கியானமும் தேவையில்லை. தேவன் சில குறிப்பிட்ட காரியங்களை இந்த காலத்துக்கென்று வாக்களித்திருக்கிறார். அவைகள் நிறைவேறியாக வேண்டும். அவர் அதை கூறினார். அப்படியானால் அதற்கு எந்த ஒரு வியாக்கியானமும் தேவையில்லை. தேவன் அந்த விதமாய் கூறினார். அதை அவர் தாமே வியாக்கியானிக்கிறார். அந்த காரணத்தை முன்னிட்டு வேதாகமத்துக்கு எந்த ஒரு தனிப்பட்ட வியாக்கியானமும் கிடையாது என்று வேதம் கூறுகின்றது. தேவன் அவருடைய சொந்த வார்த்தையை ரூபகாரப்படுத்துவதன் மூலம் வியாக்கியானிக்கிறார். எபிரேயரின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் அவருடைய வார்த்தையை வாசிக்கையில் நம்மால் எழுந்து நிற்க கூடும் என்று நினைக்கிறேன். நான் எழும்பி நிற்க சொல்வதன் காரணம் இந்த வார்த்தையை கனப்படுத்துவதாயிருக்கிறது. வார்த்தை தேவனாய் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நம்முடைய கூட்டங்களின் கருத்தே அதுதான். ஆகையினால் அவர் தம்மை தாமே அச்சாய் அடித்துக் கொண்ட அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கையில் நாம் எழுந்து நிற்கிறோம். நம்முடைய நாட்டு கொடிக்கு நாம் பற்றுதலை வாக்குறுதியாய் கொடுக்கும் போது நம்முடைய கொடியானது நம்மை கடந்து போகையில்
நம்முடைய கொடிக்கு, நம்முடைய தேசத்திற்கு நாம் கனத்தை கொடுக்கும் வகையில் எழும்பி நிற்கிறோம். நாம் அதை செய்தாக வேண்டும். அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போது நாம் எழும்பி நிற்க எவ்வளவு அதிகமாய் கடமைப்பட்டுள்ளோம். எபிரேயர் 1 அதிகாரம் 1 முதல் 3 வரை நாம் வாசிப்போம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். ஜெபம் செய்வோமாக. தலைகளும் இருதயங்களும் வணங்கினவாறு இருக்கையில் ஜெபத்தில் எங்களை நினைவு கூற வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? இந்த கூட்டங்களின் ஊடாக எங்கேயாவது தேவன் உங்களுடைய வேண்டுதலை அருள்வார் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். கர்த்தர் உங்கள் கரங்களை காண்கிறார். எங்கள் பரலோக பிதாவே, என்னுடைய மனுஷீக கண்களால் காணக்கூடிய மட்டும் என்னால் ஒரு பெருங்கூட்ட கரங்களை அங்கே காண முடிகின்றது. சகோதரன் கிரீனின் வெளிப்படுத்தலும் இங்கே வர வேண்டும் என்ற என்னுடைய வாஞ்சையும் நிச்சயமாய் சரியே. இப்பொழுது பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படியாயும் உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியாயும் அவர்களுடைய வாஞ்சையை தீரும். நான் அவர்களை உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறேன். எங்களுடைய ஜீவியம் வார்த்தையோடு அவ்வளவாய் பொருந்தி வார்த்தையானது எங்கள் மத்தியிலே மாம்சமாகி இந்த ஜனங்கள் அவர்களுடைய பரலோக கணக்கிலிருந்து எடுக்கத்தக்கதான விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுப்பதாக. அவர்கள் பிரயாணத்தில் இருப்பதினால் அவர்களுடைய பாவங்களுக்காகவும் சுகவீனங்களுக்காகவும் நீண்ட காலத்துக்கு முன்பே அவர்களுக்காக அந்த கணக்கை இயேசுவானவர் தீர்த்து விட்டார். நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் உம்மிடத்தில் காத்து கொண்டிருக்கிற வேளையிலே அதை எங்கள் மத்தியிலே மாமிசமாக்கும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். நீங்கள் உட்காரலாம். உங்களால் உதவி செய்ய முடியும் என்ற அளவிற்கு உங்களால் கூடுமானால் இங்கும் அங்குமாக போய்கொண்டிருக்காமல் இருக்க முயற்சியுங்கள். அதாவது அடுத்த 45 அல்லது 50 நிமிடங்களுக்கு எழுந்திருப்பதும் போவதுமாய் அண்டவிடமாய் இராதேயுங்கள். இப்பொழுது நமக்கு இருக்கும் முக்கியமான காரியமெல்லாம் சத்தியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள விரும்புவதாகும். நான் அறிந்திருக்கிற ஒரே ஒரு உண்மை அது வேதாகமமாகும். என்றோ ஒரு நாள் தேவன் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். நாம் அதை விசுவாசிக்கிறோம். அழிவுள்ளவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நியாய தீர்ப்புக்காக அவருடைய சமூகத்துக்குள்ளாக கொண்டு வரப்பட போகிறோம். நான் இங்கே சில குறிப்புகளை வேத வார்த்தைகளையும் எழுதி வைத்திருக்கிறேன். சில நிமிஷங்களில் நான் அதை குறிப்பிட போகிறேன். இப்பொழுது நினைவிருக்கட்டும், இன்றிரவு நான் ஒரு கால் இங்கே ஒரு கத்தோலிக்கன் இருக்கிறானா என்று கேட்டால் ஆம் என்று அவர்கள் பதில் கூறுவார்கள். தேவன் எதை கொண்டு உலகத்தை நியாயம் தீர்ப்பார் என்றால் கத்தோலிக்க சபையை கொண்டு என்று அவர்கள் கூறுவார்கள். அப்பொழுது அதற்கு மாறுத்தரமாக எந்த கத்தோலிக்க சபையால் என்று கேட்பேன். அவர்கள் ஒத்து போகிறதில்லை. அங்கே அதிகமான வேற்றுமைகள் இருக்கின்றன. ஒருவன் ரோமனாய் இருக்கிறான், இன்னொருவன் கிரேக்கனாய் இருக்கிறான், இன்னொருவன் வைதிக ஆச்சாரம் உள்ளவன் முதலானவைகளாய் இருக்கிறார்கள். நம்மிடத்தில் அதிகப்படியாய் இருக்கிறது. மெத்தடிஸ்டுகள் எழும்பி அவர் உலகத்தை மெத்தடிஸ்ட் சபையை கொண்டு நியாயம் தீர்ப்பார் என்று கூறுவார்கள். சரி, அப்படியா இது இருக்குமானால் அப்பொழுது பாப்டிஸ்டுகளுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்காது. அப்படி அதை பாப்டிஸ்டை கொண்டு நியாயம் தீர்ப்பார்கள் என்றால் அப்பொழுது மெத்தடிஸ்டுகளுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்காது. ஏனென்றால் நினைவிருக்கட்டும், வார்த்தையை ஒரு சிறு தவறான இடத்தில் குறிப்பிடுவது ஒன்று, அது எல்லாவற்றையும் அல்ல, ஒரு வசனம் முழுவதையும் அல்ல. வார்த்தையை ஒரு இமையளவு அவிசுவாசித்தது எல்லா மரணத்திற்கும், எல்லா சுகவீனத்திற்கும், எல்லா துக்கத்துக்கும் காரணமாயிருந்தது. அது ஏதேன் தோட்டத்தின் ஏவாளாயிருந்தது. ஒரு வார்த்தையை ஒரு அம்மாள் தவறாக புரிந்து கொண்டதினால் உண்டான விளைவாக இருக்கிறது. அவள் அதை வேண்டுமென்று செய்யவில்லை, அவள் வஞ்சிக்கப்பட்டாள் என்று வேதம் கூறுகின்றது. வார்த்தையினால் வஞ்சிக்கப்பட்டாள். அதுவே இதெல்லாவற்றுக்கும் காரணமாய் இருந்தது. அப்படியானால் நீங்களும் நானும் முழு வார்த்தைக்கு குறைவாக இருக்கும் எந்த காரியத்தோடும் திரும்பி போக முடியாது. அவர் அண்டவிடமாய் செய்ய மாட்டார் என்று வேதம் கூறுகிறது என்று நான் நம்புகிறேன். தேவன் உலகத்தை பெந்தேகோஸ்து சபையை கொண்டு, மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட் அல்லது கத்தோலிக்க சபையை கொண்டு நியாயம் தீர்ப்பார் என்று நான் விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் அதை நியாயம் தீர்ப்பார் என்று அவர் கூறியுள்ளார்.
கிறிஸ்துவே வார்த்தையாயிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் பண்ணினார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அந்த முழு காரியமும் அந்த மகத்தான நித்தியமாய் இருக்கிறது. நித்தியம் என்பது ஒருபோதும் துவங்கினதும் இல்லை, அது முடிந்து போவதும் இல்லை. ஆகையினால் அந்த மகத்தான நித்தியமான ஒருவருக்குள் தன்மைகள் இருந்தன. பிதாவாய் இருக்க, குமாரனாய் இருக்க, ரட்சகராய் இருக்க, சுகமளிப்பவராய் இருக்க, இந்த காரியங்கள் எல்லாம் அவருக்குள் இருந்தன. இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு காரியம் அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்தி காட்டுவதுதான், அவ்வளவுதான். இப்பொழுது நமது பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே எழுதப்பட்டுள்ளது. ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டதா இருந்து அது ஏதாவது ஒளியாய் இருக்குமானால் வார்த்தையானது அதன் மேல் பட்டவுடனே, என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான், என் பிதா எனக்கு தந்த யாவும் என்னிடத்தில் வரும் என்று இயேசு கூறினார். எனவே நீங்கள் பாருங்கள், அது வார்த்தையாய் இருக்கிறது. தொடர்ந்து வார்த்தையாய் இருக்கிறது. இன்றிரவு நான் பேச போகும் பொருளின் தலைப்பு நாம் வாசித்த பகுதியிலிருந்து ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்து எடுக்க போகிறேன். தேவன் தம்முடைய விசேஷ குணங்களினால் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறார். ஏறத்தாழ நாம் காணக்கூடிய எல்லா காரியங்களும் அதனுடைய விசேஷ குணங்களால் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறது. இப்பொழுது மிருக ஜீவியத்தில் நாம் கவனிப்போம். ஒரு பறவையின் ஜீவியத்தில் இருப்பது போன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லோ ஹேமர் பறவையை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பறவை பறந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஜே பறவையும் எடுத்துக்கொண்டால் அவை இரண்டும் பார்ப்பதற்கு அப்படியே ஒன்று போலவே இருக்கும். ஆனால் எல்லோ ஹேமர் பறவையுடைய விசேஷ குணங்கள் என்னவென்றால் அதனுடைய செட்டைகளை அடித்து அப்படியே தொங்கவிடும். பின்னர் மேலும் கீழுமாக செல்லும். அதுதான் அதனுடைய விசேஷ குணமாகும். நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் ஜே பறவையானது அதிகமாக நேரான வழியில் செல்லும். பாப் ஒயிட் காடையை கவனிப்பீர்களானால் அவன் சற்று உயரே எழும்பும் போது எப்படி பறக்கிறான் என்று பாருங்கள். வேட்டைக்காரராகிய உங்களைத்தான். கேம்பல் காடையை உயரே எழும்பி வரும்போது சற்று கவனியுங்கள். பாருங்கள், அங்கே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஜாக் ஸ்னைப்பையும் வில்சன் ஸ்னைப்பையும் கவனித்து பாருங்கள். அவன் யார் என்பதை விசேஷ குணங்களால் தீர்மானிக்க முடியும். மலை பகுதியில் நின்று கொண்டிருக்கும் ஒரு பெரிய செம்மறியாடு அதனுடைய பின்பாகத்தை அது திருப்பிக் கொண்டு நின்று கொண்டிருக்கும் போது அதனுடைய பின்பாகம் ஒரு பக்கம் வெண்மையாயும் அடுத்த பக்கம் மங்கின பழுப்பு நிறமாயும் இருக்கும். உங்களுக்கு அதன் விசேஷ குணங்கள் தெரிந்திருக்கவில்லை என்றால் அது ஒரு மானாக கூட இருக்கலாம். புரிகின்றதா? பாருங்கள், அது என்னவா இருக்கிறது, அது என்னவா இல்லாமல் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க அவைகளினுடைய விசேஷ குணங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். மிருகங்களின் ஜீவியத்தில் அநேக காரியங்களை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பிறகு மனித ஜீவியத்துக்கு நாம் வருவோம். ஒரு புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் இடையே உள்ள விசேஷ குணங்களை பார்ப்போம். அங்கே ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. அவர்கள் இருவரும் மானிட வர்க்கமே. ஆனால் அதை அந்த இரு பாலருடைய விசேஷ குணங்கள் கண்டுகொள்ள செய்யும். சில நாட்களுக்கு முன்னர் ஷீபா ராணியினால் சாலமோனுக்கு இடப்பட்ட பரிசோதனையை அவன் விடுக்கும்படியாய் கூறப்பட்ட சில காரியங்களை குறித்து நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அவள் சில பெண்களை ஆண்களைப் போல உடுத்தி நிற்க வைத்தாள். சாலமோன் அவர்களை அவனுக்கு முன்பாக நடக்கும்படியாகவும் சில காரியங்களை செய்யும்படியாகவும் செய்து உடனேயே அவர்கள் பெண்கள் என்று கூறினான். பாருங்கள், ஏனென்றால் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை நன்றாக கவனித்து அவர்களுடைய விசேஷ குணங்கள் பெண்களுக்கானவைகளாய் இருப்பதை கண்டு அவனால் அப்படி கூற முடிந்தது. அதை குறித்து அங்கு ஏதோ காரியம் இருக்கிறது. உங்களால் அதை மறைக்க முடியாது. அது ஒரு ஸ்திரீ. காரணம், அவளுடைய விசேஷ குணங்கள் அவள் ஒரு ஸ்திரீயா இருக்க வேண்டும் என்று சுட்டி காட்டுகிறது. அது சரியாக ஜனங்களின் மேல் உள்ள இடது கை வலது கை போன்றிருக்கிறது. அவர்கள் இருவரும் மானிடர்களே. நீங்கள் கவனியுங்கள், ஒருவன் இடது கை பழக்கம் உள்ளவன், இன்னொருவன் வலது கை பழக்கம் உள்ளவன். அவர்களுடைய விசேஷ குணங்கள் அவர்களை சுட்டி காட்டுகின்ற விதத்தை கவனித்து அவர்கள் வலது கை பழக்கமா அல்லது இடது கை பழக்கமா என்பதை உங்களால் சொல்லக்கூடும். புரிகின்றதா? இருப்பினும் அவர்கள் இருவருக்கும் கரங்கள் இருக்கின்றது. இரண்டு கரங்களும் ஒரே மாதிரியாய் தான் இருக்கிறது. சரியாக அப்படியே இருக்கிறது. நான் இங்கே ஏதோ ஒரு சிறு காரியத்தை கூற போகிறேன். மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசு கூறினார், அதாவது கடைசி நாட்களில் இந்த இரண்டு ஆவிகளும்
ஒன்று சேர்ந்து நெருக்கமாய் இருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும் அளவிற்கு இருக்கும் என்று ஒரு வலது கரத்தையும் இடது கரத்தையும் நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பது போன்று அது இருக்கிறது. அவைகள் இரண்டுக்குமே பெருவிரல்கள், விரல்கள், நகங்கள், சிறிய விரல்கள், மத்திய விரல்கள், ஆள்காட்டி விரல்கள் முதலானவைகள் இருக்கிறது. இவை எல்லாம் வித்தியாசமான விரல்கள். அவை இரண்டும் பெருவிரல் ரேகைகள் தான். ஒன்று மாத்திரம் இந்த பக்கமாகவும் ஒன்று அந்த பக்கமாகவும் இருக்கும். இரண்டும் ஒரே வித ரேகைகளை உடையதாய் இருக்கிறது. ஒரே விதமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவை இரண்டும் பெருவிரல் ரேகைகள். எல்லா காரியங்களும் சர்வ சமமாய் ஒன்று போன்று இருக்கிறது. அதிலுள்ள ஒரே வித்தியாசம் அவைகளின் விசேஷ குணங்களாய் இருக்கிறது. ஒருவன் வலது கை பழக்கம், இன்னொருவன் இடது கை பழக்கமாய் இருக்கிறான். அந்த ஒரே வித்தியாசம் தான். கடைசி நாட்களில் ஆவிகள் அதே விதமாய்தான் இருக்கும். அப்படியாய்தான் இருக்கும். அது தேவனுடையதா அல்லது இல்லையா என்பதை அதன் விசேஷ குணங்கள் காட்டி கொடுத்துவிடும். அவைகளில் ஒன்று சரியானதாய் இருக்கும், இன்னொன்று தவறானதாய் இருக்கும். தேவனுடைய விசேஷ குணங்களை கொண்டுதான் உங்களால் அதை அறிந்து கொள்ள முடியும். சரியாக அப்படியே பரிபூர்ணமாக அந்த விதமாகத்தான் அது இருந்தாக வேண்டும். ஆனால் வலது கைதான் சரியானது, இடது கை தவறானது என்று நாம் கூறுவோம். பாருங்கள், அல்லது அப்படியே நேர்மாறாக அவைகளில் ஒன்றுதான் சரியானது. அவைகளுடைய விசேஷ குணங்களால் அவைகள் தீர்மானிக்கப்படுகிறது. அதனுடைய விசேஷ குணங்களால் மட்டுமே உங்களால் அறிந்து கொள்ள முடியும். எகிப்தை விட்டு வெளியே வந்து அதனுடைய யாத்திரையில் இருந்த இஸ்ரவேலை போன்று இப்பொழுது தேவன் இஸ்ரவேலோடு இருந்தார். அங்கே அவர்களுக்கு அவர் ஒரு மகத்தான அடையாளத்தை காண்பித்து ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்துக்கு அனுப்பி அவருடைய எழுதப்பட்ட வார்த்தையை அடையாளம் காட்டினார். அவர்களை அவர் கொண்டு வந்ததிலே நாம் அவருடைய விசேஷ குணங்களை கவனிக்கிறோம். அவர் எந்த விதமாய் மோசேயை சந்தித்தார் என்பதையும் அவர் செய்த காரியங்களையும் கவனிக்கிறோம். அவர்கள் வந்து கொண்டிருந்த பாதையிலே அவர்கள் இன்னொரு தேசத்தாரண்டை வந்தார்கள். அத்தேசம் மோவாபாகும். மோவாப் ஒரு மகத்தான தேசம். எந்த விதத்திலும் அவர்கள் அஞ்ஞானிகள் அல்ல. அவர்கள் லோத்தின் குமாரத்தினுடைய பிள்ளைகளாய் இருந்தனர். அவர்கள் விசுவாசிகளாய் இருந்தனர். அந்த இரண்டு தேசங்களையும் கவனியுங்கள். அவைகளில் ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட தேசமாயிருந்தது, இன்னொன்று பரதேசியாயிருந்தது. இப்பொழுது இஸ்ரவேலர் இந்த ஸ்தலத்துக்கு வந்தனர். அங்கே இந்த மகத்தான தேசமாகிய மோவாபுக்கு வந்தார்கள். வாக்குத்தத்தமான தேசத்துக்கு போகின்ற இவர்களுடைய கடமையின் பாதையில் மோவாப் நேராக குறுக்கே இருக்கிறது. இந்த இரண்டு தேசங்களையும் பாருங்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவர்களில் ஒருவன் மகத்தான போதகனும் தீர்க்கதரிசியுமான பாலாமாகும், இன்னொருவன் மோசேயாகும். இஸ்ரவேலரை சபிக்கும்படியாய் பாலாம் கீழே இறங்கி வந்தான். கவனியுங்கள், அவர்கள் இருவருமே முற்றிலுமாக அடிப்படை தத்துவக்காரர்கள். தீர்க்கதரிசியான அடிப்படை தத்துவக்காரனான பாலாம் எனக்கு 7 பலிபீடங்களை கட்டுங்கள் என்றான். அது சரியாக தேவனுடைய எண்ணாய் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு பலிபீடத்தின் மேலும் சுத்தமான பலியாக ஒரு காளையை செலுத்துங்கள் என்றான். அங்கே இஸ்ரவேலரின் பாளையத்திலே அவர்கள் செலுத்தின சரியான அதே பலியாக இருக்கிறது. அந்த ஒவ்வொரு பலிபீடத்தின் மேலும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவை பலியாய் செலுத்துங்கள் என்று அவன் கூறினான். இது இயேசு கிறிஸ்துவின் வரவை குறித்து பேசுகிறதா இருக்கிறது. அங்கே கீழே இஸ்ரவேலின் பாளையத்திலே அதே விதமான பலிதான் செலுத்தப்பட்டது. அதே பலிபீடங்கள், அதே தேவன். ஆனால் அவர்களில் ஒருவன் தவறு, இன்னொருவன் சரியாயிருக்கிறான். ஆனால் இப்பொழுது எது சரியானது எது தவறானது என்று கூற அங்கே ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. பலியானது வந்தபோது அடிப்படை தத்துவத்தில் வார்த்தையின்படியா இருந்தது. அவர்கள் இருவருமே சரியாயிருந்தார்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒருவருடைய நோக்கம் தவறானதா இருந்தது. தேவன் அவனுடைய சகோதரனுக்கு தந்த வாக்குத்தத்தத்தின் கடமையின் பாதையிலே அவனை தண்டிக்க முயற்சித்ததா இருந்தது ஒன்று. இன்னொரு காரியம் என்னவென்றால், பாலாம் என்ற தீர்க்கதரிசியாக ஒருவன் அவன் அடிப்படை தத்துவக்காரனாய் இருந்தான். ஆனால் தீர்க்கதரிசி ஆகிய மோசேயோ தேவனுடைய விசேஷ குணங்களினால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டான். அங்கே அக்கினி ஸ்தம்பம் இருந்தது. அவர்களுக்கு மேலாக இயற்கைக்கு மேம்பட்ட ஒளியானது தொங்கிக் கொண்டிருந்தது. அங்கே அவர்களுடைய பாளையத்திற்குள் மகத்தான தெய்வீக சுகம் உண்டாயிருந்தது. இயற்கைக்கு மேம்பட்ட தேவன் இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளங்களை காட்டிக் கொண்டிருந்தார். அவர்கள் சரியாக வாக்குத்தத்தத்தின் வார்த்தையில் தரித்திருந்தார்கள். 2 தேசங்களும் புறப்பட்ட அந்த நேரத்தில் தேவன் அதை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆனால் மோசே ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தை உடையவனாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு
போய்க் கொண்டிருந்தான். பாலாமும் கூட ஒரு கர்த்தரின் தீர்க்கதரிசியாய் அங்கே நின்று கொண்டிருந்தான். அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வழி அவர்களுடைய அடிப்படை தத்துவத்தின் போதனையில் இருந்தல்ல, ஆனால் தேவனுடைய விசேஷ குணங்களை கொண்டுதான். அங்கே இஸ்ரவேலிடத்தில் ராஜாவி ஜெயகம்பீர சத்தம் உண்டாயிருந்தது. அங்கே பரிகாரம் கிரியைக்குள்ளாயிருந்தது. ஒரு வெண்கல சர்ப்பமும் ஒரு அடிக்கப்பட்ட கண்மலையும் அங்கே இருந்தது. தேவன் அவர்களோடு கூட இருந்து கொண்டு ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஒளியினால் அவர்களுடைய பிரயாணத்தில் அவர்களுடைய சுகவீனங்களையும் வியாதிகளையும் சுகப்படுத்தி தம்மை நாமே அடையாளம் காட்டிக் கொண்டிருந்தார். அவர் என்னவா இருந்தார் என்பதை விசேஷ குணங்கள் நிரூபித்தது. அந்த காலத்திற்கான வார்த்தையின் பாதையிலே தரித்திருந்தார். அதாவது அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருந்த காலத்தின் வார்த்தையில் தேவனுடைய விசேஷ குணங்கள் மோசேயோடு தம்மை நாமே அடையாளம் காட்டினது. பாருங்கள், தேவனுடைய விசேஷ குணங்கள் மோசேயோடு அடையாளம் காட்டினது. அக்கினி ஸ்தம்பம் பரிகாரம் அங்கே கிரியையில் இருந்தது. இயற்கைக்கு மேம்பட்டது. அடிக்கப்பட்ட கண்மலை வெண்கல சர்ப்பமும் கூட தெய்வீக சுகத்தை குறித்து பேசுகிறது. பின்னர் மீண்டுமாக அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் கடமையின் பாதையிலே இருந்தார்கள். மீண்டுமாக தேவனுடைய விசேஷ குணங்கள் இயற்கையானதல்ல. தேவனுடைய விசேஷ குணங்கள் இயற்கைக்கு மேம்பட்டதாயிருக்கிறது. ஏனென்றால் அவர் ஒரு சிருஷ்டிகர்த்தராயிருக்கிறார். அவர் ஒரு இயற்கைக்கு மேம்பட்டவர். தேவனுடைய விசேஷ குணங்கள் வெளிக்காட்டும்படியாய் துவங்கின பொழுது நவீன கருத்துள்ளவர்களுக்கு அது அவ்வளவு வழக்கத்துக்கு மாறாதா இருந்து அது அவர்களை பாதையிலிருந்து அப்பாலே தூக்கி எறிகிறது. அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் அவருடைய வாக்குத்தத்தத்தில் இருந்து அவர் புறம்பே போகிறதில்லை. தேவன் எல்லா காலங்களிலும் நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன், வார்த்தையை பகிர்ந்தளித்துள்ளார். உதாரணத்திற்காக நாம் ஒன்றை எடுத்து பார்ப்போம். மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு அங்கிருந்தான். அவன் இந்த மரியாளுக்காக நியமிக்கப்பட்டிருந்தான். அவர்கள் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் கூடி வருவதற்கு முன்னரே மரியாள் பரிசுத்த ஆவியினால் ஒரு பிள்ளையை உடையவளாயிருந்தார். இப்பொழுது நாம் எல்லாரும் அதை விசுவாசிக்கிறோம். அதாவது நாம் கிறிஸ்தவர்களாய் இருந்தால், நாம் ஒரு கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் அதை விசுவாசித்தாக வேண்டும். அது வேதமாய் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க நீங்கள் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசிக்க வேண்டியவளாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார் என்றால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் ஆமென் என்று இடையே கூறுவார். ஏனென்றால் யோசேப்பு ஒரு நீதியான மனிதனும் ஒரு நல்ல மனிதனுமாய் இருந்தான். காபிரியேலின் வருகை அவளுக்கு தந்ததை குறித்து மரியாள் யோசேப்பிடம் கூறியிருப்பாள் என்பதில் ஐயமேதுமில்லை. எப்படியாய் அவள் பரிசுத்த ஆவியினால் நிழலிடப்பட்டு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்றும் அவருடைய பெயர் இயேசு என்று அழைக்கப்படும் என்பதையும் எப்படியாய் அவள் அதை யோசேப்பிடம் கூறியிருப்பாள். யோசேப்பினால் அவளுடைய பெரிய பழுப்பு நிற கண்களை பார்த்து அவளுடைய குற்றமற்ற தன்மையை கண்டு அதை அவன் விசுவாசிக்க விரும்பி இருப்பான். அவனுடைய முழு இருதயத்தோடும் அவன் அதை விசுவாசிக்க விரும்பினான். இருப்பினும் அது வழக்கத்துக்கு மாறானதாயிருந்தது. அவனோ அவளை ரகசியமாய் தள்ளிவிட மனதாயிருந்தான். இப்பொழுது ஒரு மனிதன் அதில் உத்தமமாய் இருந்தால் அதுதான் சத்தியம் என்று அந்த மனிதன் காணும்படியாக தேவன் ஏதாவது வழியை உண்டாக்குவார். நீங்கள் உத்தமமாய் இருந்தால் தேவன் கடமைப்பட்டிருக்கிறார். நீங்கள் அதை கண்டு அதனின்றி விலகி போவீர்களானால் அப்பொழுது நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டியவளாய் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உத்தமமாய் இருந்து சத்தியத்தை காணுவீர்களானால் தேவன் கடமைப்பட்டுள்ளார். இப்பொழுது யோசேப்போ நீதியான மனதை கொண்டவனாய் இருந்தான். அவன் அது அவ்வளவு வழக்கத்துக்கு மாறானதாய் இருக்கிறதே என்று கூறினான். அந்த விதமாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறது. ஜனங்கள் நல்ல மனிதன், அருமையான மனிதன், நல்ல குணங்களுடைய மனிதன், அருமையான ஊழியர்கள், அவர்களில் அநேகர் பாதிரிமார்கள் முதலானவர்கள் நல்ல மனிதர்கள். ஆனால் இந்த நாளின் வாக்குத்தத்தத்தின் இயற்கைக்கு மேம்பட்ட ரூபகாரப்படுத்துதல் அவர்களை நிலையில்லாத நிலைமைக்குள் தூக்கி எறிந்தது. அப்படிப்பட்ட காரியத்தை அது செய்கிறது. காரணம் என்னவென்றால் தேவனுடைய விசேஷ குணங்களை அது எடுத்து காட்டச் செய்கிறது. அவளுடைய புருஷனாகிய யோசேப்பு ஒரு நீதிமானாய் இருந்தபடியால்
அவளை வெளிப்படையாய் அவமானப்படுத்த விரும்பவில்லை. அவனால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. அவன் விசுவாசிக்க முயற்சித்தான். ஆனால் இந்த காரியங்களை குறித்து அவன் சிந்தனையாய் இருக்கையில் கர்த்தருடைய தூதன் அவனிடத்தில் பேசி அவனிடம் அதை கூறினான். எப்பொழுதுமே அவர் ஒரு சொப்பனத்தின் மூலமாய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தையை கொண்டு அவரையே உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். நீங்கள் போதுமான அளவுக்கு உத்தமமாய் இருந்து அதற்குள்ளாக நோக்கி பார்த்து தேவனுடைய விசேஷ குணங்கள் தான் தம்மை வெளிப்படுத்துகிறதா என்று கண்டு அது சரியாய் இருக்கிறது என்று உங்களுக்கு அவரால் காட்ட முடியும். ஆனால் எப்பொழுதும் வாக்களிக்கப்பட்ட வார்த்தையின்படியாகவே அது இருக்கும். இன்னொரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே தவறை திருத்தும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அதை வார்த்தை தீர்த்து வைக்கும். தேவன் அந்த வார்த்தையை ரூபகாரப்படுத்தும் போது அது அதனை தீர்த்து வைக்கும். இப்பொழுது நாம் யாவரும் ஏக சிந்தையாய் இருந்து சிந்திக்க நான் விரும்புகிறேன். நாங்கள் அதிக நேரம் எடுத்துக் கொள்ள மாட்டோம். ஏனென்றால் சில சுகவீனர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். நாம் அதை பார்ப்போம். இயேசுவானவர் வார்த்தையாய் இருந்தபடியினால் வேதம் கூறுகிறது அவர் வார்த்தையாய் இருந்தார் என்று. அவர் வார்த்தையாய் இருந்தார் என்று நாம் யாவரும் ஒப்புக்கொள்வோம். கவனியுங்கள், அவர் 12 வயதாய் இருந்தபோது அவர் பள்ளிக்கு சென்றதாக நம்முடைய எந்த தாஸ்தாபேஜுக்களும் இல்லை. ஒரு சிறு 12 வயது பையனாய் இவ்வளவுதான் உயரம் அவர் இருந்தபோது அவருடைய பெற்றோரான யோசேப்பும் மரியாளும் தேவாலயத்துக்கு சென்றார்கள். பஸ்கா பண்டிகையின் போது ஆராதிக்கும்படியாய் போயிருந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்தபோது பஸ்கா பண்டிகை முடிந்த பின்னர் அவர்கள் வீடு திரும்ப துவங்கினர். அவர்கள் 3 நாள் பிரயாணம் செய்தனர். இயேசுவை எங்கேயும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. 3 நாட்களாய் அவரை தேடி முடிவிலே அவரை கண்டுபிடித்தார்கள். தேவாலயத்தில் அந்த மூப்பர்களோடு தேவனுடைய வார்த்தையை அவர் விவாதித்துக் கொண்டிருக்க கண்டார்கள். இப்பொழுது மரியாள் கூறுவதை கவனியுங்கள். அவளை ஒரு தேவதையாக எடுத்துக் கொண்டிருக்கிற ஜனங்களாகிய உங்களுக்கு தான். கவனியுங்கள், ஆதியிலே ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டாள். பார்த்தீர்களா? இங்கே அவளை கவனியுங்கள். நீங்கள் இதை கவனித்ததே இல்லை என்றால் இதை நோக்குங்கள். உன்னுடைய தகப்பனாரும் நானுமாய் உன்னை கண்ணீரோடு தேடினோம் என்று மரியாள் கூறினாள். கவனிக்கவும், அவள் இவ்வளவு காலமாய் கூறி வந்த சாட்சியை அந்த ஆசாரியர்கள் முன்னிலையில் இல்லை என்று கண்டனம் செய்தாள். தான் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள் என்று அவள் கூறிக்கொண்டு வந்தாள். ஆனால் இங்கேயோ யோசேப்பை அவருடைய தகப்பனார் என்று அவள் அழைத்தாள். இப்பொழுது அந்த மணி வேளையின் வார்த்தையாய் இருந்த அந்த 12 வயது கொண்ட பிள்ளையாண்டானை கவனியுங்கள். அவர் தானே அந்த மணி வேளையின் வாக்களிக்கப்பட்ட வார்த்தையாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவாக இருந்தார். அவர் என்ன கூறினார் என்பதை கவனியுங்கள். என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியாதிருக்கிறீர்களா என்றார். வார்த்தையானது தவறை திருத்துகிறது. பாருங்கள், இயற்கைக்கு மேம்பட்டது. ஒரு 12 வயதுள்ள பிள்ளையாண்டான். இயேசுவானவர் தாம் என்ன கூறினாரோ அதை அவர் புரிந்து கொண்டு கூறினார் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அவர் வார்த்தையாய் இருந்தார். வார்த்தை தவறை திருத்துகிறது. அவருடைய தாயாரை அவர் திருத்தினார். அந்த விதமாக அவள் கூறினதை அவர் கடிந்து கொண்டார். அது அவருடைய பிதாவின் வேலையாய் இல்லாதிருந்தால் அவர் அவருடைய பிதாவின் வேலையில் இருந்திருப்பார். அதாவது யோசேப்பு அவருடைய பிதாவாய் இருந்திருந்தார். ஆனால் பாருங்கள், இங்கே ஏவாளை போன்று அவள் வெலவெலுத்து உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டு கொள்ளப்பட்டு, ஏன் அவள் கூறினாள், உன்னுடைய தகப்பனும் நானும் விசாரத்தோடே உம்மை தேடினோம் என்று. அவர் சொன்னார், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? பாருங்கள், வார்த்தை எப்படியாய் திருத்துகிறதா இருக்கிறது. அது தவறை திருத்துகிறது. இயேசுவை சோதிக்க முயன்ற போது சாத்தான் ஒரு தவறை செய்தான். ஆனால் அவரோ அவருடைய சொந்த வார்த்தையுடன் வந்து அவனை அவருடைய வார்த்தையை கொண்டு தோல்வியுற செய்தார். வேதம் இங்கே கூறுகிறது, தேவன் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தேவன் தம்மை தாமே அவருடைய தீர்க்கதரிசிகளோடு அடையாளம் கண்டு கொண்டார். தீர்க்கதரிசிகளின் மூலமாய் அவர் பிதாக்களோடு திருமணம் பற்றினார். பாருங்கள், ஒரு மனிதனிடத்தில் அவருடைய குணாதிசயங்களை கொண்டு தம்மை தாமே அவர் அடையாளம் காட்டுகிறதை இங்கே காட்டுகிறார். அவர் தீர்க்கதரிசிகளிடத்தில் பேசுகிறார். தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய தரிசனங்கள் ரூபகாரப்படுத்தப்படும் போது அது தேவனுடைய விசேஷ குணங்களை தீர்க்கதரிசியின் தரிசனத்தினால் அறியப்பட செய்கிறதா இருக்கிறது. இப்பொழுது
எந்த ஒரு மனிதனாலும் ஒரு தரிசனத்தை விளக்கி கூற முடியாது. அது செய்வதற்கு வழியே கிடையாது. அது இயற்கைக்கு மேம்பட்டதா இருக்கிறது. அது என்ன இருந்ததும் என்ன இருப்பதும் என்னவா இருக்க போவதுமான ஏதோ காரியமாய் இருக்கிறது. அந்த காரியங்களை பேசின ஒரு மனிதனை அனுப்புவதற்கும் இன்றிரவுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு இரவும் எல்லா நேரத்திலும் சம்பவிக்க இருக்கின்ற காரியங்களை காட்டுவதற்கும் தரிசனம் தேவனுடைய வழியாயிருக்கிறது. அவன் கூறின எல்லா காரியங்களும் கர்த்தரோடு பரிபூர்ணமாய் இருந்தாக வேண்டும். அது கர்த்தருடைய வார்த்தையாய் இருந்தாக வேண்டும். வரங்களும் அழைப்பும் மாறாதவைகளே, மனம் திரும்பாமலேயே கிடைக்கின்றது என்பதை அறியலாம். உன்னுடைய கண்கள் நீளமாய் இருக்கும் போது உங்களால் அதை பழுப்பு நிறமாக்க முடியாது. உங்களுடைய உயரம் 4 அடியாய் இருக்கும் போது 6 அடி உயரமாக ஆக்கிக் கொள்ள முடியாது. யாரால் சிந்தனை செய்து பார்த்து தன்னுடைய சரீரத்தின் வளர்ச்சியில் ஒரு முழத்தை கூட்ட முடியும்? நாம் இருவரும் நாம் என்னவாய் இருக்கிறோமோ அது தேவனுடைய கிருபையினால் இருக்கிறோம். இப்போது வரங்களும் அழைப்பும் மாறாதவைகள் மனம் திரும்பாமலேயே கிடைக்கின்றதா இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் தீர்க்கதரிசிகளாய் பிறந்தவர்கள். மோசேயோ ஒரு அழகுள்ள பிள்ளையாய் பிறந்தான். இயேசுவோ உலக தோற்றத்துக்கு முன்பில் இருந்தே ஒரு தேவகுமாரனாய் இருக்கிறார். தேவனுடைய தன்மையாய் இருக்கிறார். இயேசுவானவர் பிறப்பதற்கு சுமார் 712 வருடங்களுக்கு முன்பாக நினைக்கிறேன் எரேமியா பிறந்தான். அவன் ஒரு சத்தமாய் இல்லை என தயவாய் மன்னிக்கவும், அவன் தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக நியமிக்கப்பட்டான். அவனுடைய தாயின் கர்ப்பத்திலேயே அவன் சுத்திகரிக்கப்பட்டு தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியாக நியமிக்கப்பட்டான். யோவான் ஸ்நானகன் நான் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால், அவர் பிறப்பதற்கு 712 வருடங்களுக்கு முன்பாக அவன் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருந்தான். பாருங்கள், அது தேவனுடைய பொருத்துதலாய் இருக்கிறது. அவர் ஒரு மனிதனை அனுப்பி அந்த காலத்துக்கான வார்த்தையை எடுக்கிறார். ஆனால் அந்த காலத்துக்கான வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பதற்கு முன்பாக அவருடைய விசேஷ குணங்களினால், பாருங்கள், அறிவை கொண்டும் தரிசனத்தை கொண்டும் அவர் தம்மை தாமே அடையாளம் காட்டுகிறார். சம்பவிக்க போகின்ற காரியங்களை அவர் கூறுகிறார். அது அப்படியே சம்பவிக்கிறது. தேவன் சொன்னார், அது சம்பவிக்கும் போது அவனிடத்தில் தேவனுடைய வார்த்தையின் வியாக்கியானம் இருக்கிறது என்று அப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அந்த மனிதனிடத்திற்கு வருகிறது. அவனுடைய நற்சாட்சி பத்திரங்கள் அவன் ஒரு ஞானதிஷ்டிக்காரன் என்பதை பழைய ஏற்பாட்டில் அடையாளம் காட்டுகிறது. அவ்வளவு தெள்ளந்தெளிவாய் காட்டுகிறது. அவருடைய விசேஷ குணங்கள் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறது, அறியும்படி செய்யப்படுகிறது. அவருடைய குணங்கள் இப்பொழுது அந்த விதமாகத்தான் பூர்வ காலங்களிலே தேவன் இடைப்பட்டார் என்று வேதம் கூறுகின்றது. பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களிடத்தில் திருவிழம் போற்றினார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் திருவிழம் பற்றினார். இயேசுவானவர் யோவான் 10:37 நான் என் பிதாவின் கிரியைகளை செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை என்று இயேசு கூறியிருக்கிறார். பாருங்கள், நீர் ஒரு மனிதனாய் இருந்து கொண்டு உம்மைத்தானே நீர் தேவனாக்குகிறீர் என்று அவர்கள் கூறினர். என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை என்றார். அவர் சொன்னார், யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாயிருந்தீர்கள். யோவான் கூறுகிறான், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று. அவர் உலகத்துக்கு ஒளியாயிருந்தார். ஏனென்றால் அவர் ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்டதும் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டதுமான மாம்சமான வார்த்தையாயிருந்தார். பாருங்கள், அவர் நம்மோடு இருந்த தேவனாயிருந்தார். தீர்க்கதரிசிகள் அவர்களோடு இருந்த தேவனாயிருந்தார்கள். இயேசு அவ்வாறு கூறியுள்ளார். தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அழைக்கிறீர்கள். அப்படி இருக்கும் போது நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று கூறினதினால் நீங்கள் எப்படி என்னை குற்றப்படுத்தலாம் என்று அவர் கூறினார். எனவே புரிகின்றதா? தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தை எங்கே ஒரு ரூபகாரப்படுத்ததா இருக்கிறதோ அங்கே அது தேவன் தம்மை தாமே தம்முடைய விசேஷ குணங்களால் அறியும்படியா செய்து அவருடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறதாக இருக்கிறது. அதற்கு எந்த ஒரு வியாக்கியானமும் தேவையில்லை. அது ஏற்கனவே வியாக்கியானிக்கப்பட்டு அது என்னவென்று தன்னை தானே நிரூபிக்கிறது. வெளிச்சம் உண்டா கடவுள் என்று அவர் கூறி அங்கே வெளிச்சம் உண்டானது போன்று இருக்கிறது. சரி, அதற்கு அர்த்தம் என்ன என்று நீங்கள் கூற வேண்டியதில்லை. அதனுடைய அர்த்தம் அதோ அது இருக்கிறதே, அது அதனை நிரூபிக்கிறது. அது ஏற்கனவே நிறைவேறுதலுக்குள் வந்தாயிற்று. இயேசு இந்த விதமாய் கூறியுள்ளார், என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால், வேறு வார்த்தைகளில் கூறினால் என் பிதாவின் விசேஷ குணங்கள் என்னிடத்தில் இல்லாதிருந்தால் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டாம். நான் யார் என்பதை என்னுடைய குணங்களை அவைகள் அடையாளம் காட்டுகிறது. உங்களால் என்னை விசுவாசிக்க முடியவில்லை என்றால்
அப்பொழுது தேவன் எனக்கு கொடுத்துள்ளதான அடையாளங்களை விசுவாசியுங்கள். என்னுடைய விசேஷ குணங்கள் என்னுடைய ஸ்தானத்தை அடையாளம் காட்டவில்லை என்றால், என்னால் அடையாளம் காட்ட முடியவில்லை என்றால், அப்பொழுது நான் உரிமை கோருகின்றதை நீங்கள் விசுவாசியாதேயுங்கள். புரிகின்றதா? இன்றிரவு அதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களா? எத்தனை பேருக்கு அது புரிகின்றது? உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். புரிகின்றதா? நான் யார் என்று உரிமை கோருகிறேனோ அதை என்னுடைய விசேஷ குணங்கள் அடையாளம் காட்டவில்லை என்றால், அப்பொழுது உங்களால் என்னை விசுவாசிக்க முடியாது. நான் என்னவா இருக்கிறேன் என்பதனை அடையாளம் காட்டுகின்ற என்னுடைய விசேஷ குணங்களை விசுவாசியுங்கள். யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் என்று இயேசு கூறினார். நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்றார். இப்பொழுது கவனியுங்கள், என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு உண்மையான விசுவாசி. நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். கவனியுங்கள், வேறு வார்த்தைகளில் கூறினால் இந்த விதமாயிருக்கும். என்னை விசுவாசிக்கிறவன் என்னுடைய விசேஷ குணங்களாகிய கிரியைகளினால் அடையாளம் கண்டு கொள்ளப்படுவான். இப்பொழுது அதை தான் அவர் செய்தார். அவர் சொன்னார், என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை என்று. பிதா தீர்க்கதரிசனத்தில் பேசினால் அதுதான் அவர்களுடைய விசேஷ குணங்கள், அடையாளங்கள். இயேசுவோடும் அது அந்த விதமாகவே இருந்தது. விசுவாசிக்கிறவனுக்கு அதை வாக்களித்திருக்கிறார். என்னுடைய விசேஷ குணங்கள் எனக்குள் கிரியை செய்தது போலவே அவனிலும் அது கிரியை செய்யும். நான் என் பிதாவின் கிரியைகளை செய்யாதிருந்தால் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. நான் கிரியை செய்தும் உங்களால் என்னை விசுவாசிக்க முடியவில்லை என்றால் அப்பொழுது அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள். ஏனென்றால் அது உரைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அப்படியாய் இருக்கத்தான் வேண்டும். அவர் சொன்னார், வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. நான் யார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அது இயேசுவாய் இருந்தது. பாருங்கள், தேவன் வெளிப்பட்டார், தம்மை தாமே காட்டுகிறார். நான் யார் என்று அவைகள் சாட்சி கொடுக்கின்றன. அதுதான் இப்பொழுது எபிரேயர் 1:1 ஆக்குகிறது. தேவன் பூர்வ காலங்களில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். அவருடைய குமாரனின் உயிர்த்தெழுதலின் விசேஷ குணங்களை இப்பொழுது தெளிவாய் அடையாளம் காட்டுகிறார். அப்பொழுதெல்லாம் தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். இப்பொழுதோ அவருடைய குமாரன் மூலமாய் பேசுகிறார். மாற முடியாத தேவன், அதே விசேஷ குணங்கள். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். தேவன் அவருடைய அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட விசேஷ குணங்களால் அறியப்படுகிறார். அந்த விதமாகத்தான் நீங்கள் அறிவீர்கள். சரி, நான் இதை கூறுகிறேன், நாங்கள் இதை பாடுகிறோம், நாங்கள் இதை செய்கிறோம், நாங்கள் இவைகளை செய்கிறோம் என்று நீங்கள் கூறலாம். நான் பேசுவது அதை குறித்தல்ல. வார்த்தை மாமிசமாகி ஜீவனையும் அந்த காலத்துக்கு வாக்களிக்கப்பட்ட வார்த்தையின் விசேஷ குணங்களையும் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறதை குறித்தே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எந்த ஒருவரை போலும் அந்த பரிசேயர்கள் வேதத்தை அறிந்திருந்தார்கள். இந்த நாளிலும் நம்முடைய எந்த போதகனை காட்டிலும் மேலாக அறிந்திருந்தார்கள். அவர்கள் அதன்படியாய் ஜீவிக்க வேண்டியவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய பாட்டனார்களும் பூட்டனார்களும் ஆசாரியர்களாய் இருந்தனர். அவர்கள் அதை இரவும் பகலுமாய் தியானித்தார்கள். அந்த அடையாளம் காட்டப்பட்ட வார்த்தையை அவர்கள் காண தவறிவிட்டார்கள். இன்றைக்கு லூத்தர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் விசுவாசிக்கும் போது அதை பெற்றுக் கொண்டீர்கள் என்று. மெத்தடிஸ்டுகள் கூறுகிறார்கள், நீங்கள் சத்தமிடும் போது அதை பெற்றுக் கொண்டீர்கள் என்று. பெந்தெகோஸ்துகள் கூறுகிறார்கள், நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசும்போது அதை பெற்றுக் கொண்டீர்கள் என்று. அவை யாவும் தவறானது என்று நாம் கண்டறிந்தோம். அவர்களில் சிலர் ஆவியின் கனிகள் அதை உடையதாய் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அது தவறாய் இருக்கிறது. இருக்கின்ற ஒரே அடையாளம் ரூபகாரப்படுத்தப்படும் போது, வேளையின் வாக்களிக்கப்பட்ட வார்த்தையில் தேவன் தம்மை தாமே அடையாளம் காட்டும் போது மட்டுமே அங்கேதான் காரியம். அந்த தயவான வயதான ஆசாரியனை காட்டிலும் யாரிடத்தில் அதிகப்படியான ஆவியின் கனிகள் இருந்தது? பிள்ளைகளை விருத்த சேதனம் செய்தனர், அவர்களை ஆசீர்வதித்தனர், மற்றெல்லா காரியங்களையும் செய்தனர். இங்கேயோ இந்த நபராகிய இயேசு சுற்றி வந்து பலிபீட கடைகளை எட்டி உதைத்து கோபத்தோடு அவர்களை நோக்கி பார்த்து அவர்களை அடித்து வெளியே துரத்தினான். எந்த விதமான அடையாளமும் இல்லை. வேத வார்த்தைகள் தான் அவருடைய அடையாளங்களாய் இருந்தது. அவரிடத்தில் எந்த ஐக்கியாட்டையும் இல்லை. அவர் எந்த ஸ்தாபனத்தையும் சார்ந்தவர் அல்ல. ஆனால் தேவன் அவரை குறித்து பேசி இருக்கிறார். அதுதான் அவருடைய அடையாளம். எந்த வேளையிலும் அசலான தேவனுடைய அடையாளமானது அவருடைய அடையாளமாய் இருக்கிறது. அதுதான் அதுவாய் இருக்கிறது. அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வேத வார்த்தைகள் வாக்குத்தத்தத்தின் விசேஷ குணங்களால் அடையாளம் காட்டப்படுவதாகும். அது தேவனாய் இருக்கிறது. தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின் விசேஷ குணங்கள் அடையாளம் காட்டப்படுதல்
அதுதான் ஒரு விசுவாசியை ஆக்குகிறது. இயேசு அபிதமாய் கூறியிருக்கிறார், அது அதை தீர்த்து வைக்கும். ஆமென். கவனியங்கள், விசேஷ குணங்கள் அவரை அடையாளம் காட்டுகிறது என்று நாம் கண்டறிந்தோம். அது அதனை செய்யவில்லை என்றால் அப்பொழுது என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை என்று அவர் கூறினது போன்று அது அவரை அடையாளம் காட்டும் என்று இயேசு பேசியிருக்கிறார். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அதாவது இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் எபிரேயர் 1:1 கூறுகிறது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாளில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றுகிறார். புரிகின்றதா? தேவன் தாமே அதே மாதிரியாக வெளிப்பட்டதின் அடையாளமானது முந்தின நேரத்தில் அவருடைய அதே விசேஷ குணங்களை உபயோகித்து அவர் செய்த விதமாகவே செய்யப்பட்டது. ஆமென். கவனியங்கள், எபிரேயர் 13:8 கூறுகிறது, அவர் நேற்றும் பூர்வ காலங்களில் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய அதே விதமான முறை, அவருடைய அதே விதமான வழி, அவருடைய அதே விசேஷ குணங்களால் எல்லா காரியங்களும் அதே விதமாயிருக்கிறது. தேவன், அவர் மாற முடியாத தேவன், எப்படி அவருடைய கற்பனைகளில் இருந்து அகன்று போக முடியாதவராய் இருக்கிறாரோ அதே விதமாக அந்த விசேஷ குணங்களிலும் இருந்து மாற முடியாதவராய் இருக்கிறார். அதாக தான் அவர் இருக்கிறார். அவர் தான் வார்த்தையாய் இருக்கிறார். அவர் வேளையின் வார்த்தையாய் இருக்கிறார். அவர் உலகத்தை சிருஷ்டித்த போது அவர் வார்த்தையாய் இருந்தார். அதுதான் வார்த்தையாய் இருந்தது. தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது அதுதான் வார்த்தையாய் இருந்தது. அவருடைய தன்மைகளாய் இருந்தது. அவர் கிறிஸ்துவை சிருஷ்டித்த போது அது தேவனாய் இருந்தது, இம்மானுவேலாய் இருந்தது. அவரை அவர் ஒரு ரட்சகர் ஆக்கின போது அதுவே அவருடைய தன்மையாய் இருந்தது. அவரை ஒரு சுகமளிக்கிறவராக ஆக்கின போது அதுவே அவருடைய தன்மையாய் இருந்தது. பாருங்கள், எப்பொழுதுமே அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறது. அந்த அடையாளம் கண்டு கொள்ளப்பட்ட வார்த்தை தேவனுடைய விசேஷ குணங்களால் கண்டு கொள்ளப்படுகிறது. அந்த விதத்தை கவனியுங்கள். அவர் எப்பொழுதும் அப்படியே இருக்கிறார். அவர் ஒருபோதும் மாறாதவர். ஆபிரகாம் அவருடைய கூடார வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கையில் அவரிடத்தில் வந்த அந்த 3 மனிதர்களை நோக்கி பாருங்கள். நாம் அவர்களை அங்கே சில நிமிஷங்கள் நோக்கி பார்ப்போம். ஆபிரகாம் கல்தேயருடைய நாட்டில் உள்ள ஊர் என்னும் இடத்திலிருந்து அழைக்கப்பட்டு அங்கே வந்திருக்கிறான். தேவனுடைய கட்டளைகளின்படியாய் அவனுடைய பட்டணத்திலிருந்து அவன் வெளிவந்து விட்டான். எல்லா அபிசுவாசத்திலிருந்தும் அவன் தன்னை வேறுபடுத்திக் கொண்டான். அதுதான் தேவனுடைய முதலாவது விசேஷ குணமாய் இருக்கிறது. அவிசுவாசத்தில் இருந்து உன்னை தேவன் ஒரு மனிதனை அழைக்கும் போது அவன் வேறுபிரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு இயற்கையான சிந்தைக்கு முற்றிலுமாகவும் முழுவதுமாகவும் விசுவாசிக்க கூடாததுமான ஏதோ காரியத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். அவர் சொன்னார், ஆபிரகாமே உன்னுடைய, அவன் 75 வயது உள்ளவனும் சாரால் 65 வயது உள்ளவளுமாய் இருந்தாள். அவள் அவனுக்கு ஒன்று விட்ட சகோதரியாய் இருந்தால் இந்த எல்லா வருஷங்களிலும் அவர்கள் சேர்ந்து ஜீவித்தார்கள். ஆனாலும் பிள்ளை இல்லாதிருந்தது. அவர் சொன்னார், நான் சாராளின் மூலமாக ஒரு குமாரனை உனக்கு கொடுக்க போகிறேன். அவனை கொண்டு நான் உன்னை அநேக தேசங்களுக்கு ஒரு தகப்பனாக ஆக்கப் போகிறேன் என்றார். இப்பொழுது அவன் அதை விசுவாசித்தான். காலம் அப்படியே கடந்து சென்றது. சாராளிடத்தில் எந்த விதமான வித்தியாசமும் காணப்படவில்லை. புரிகின்றதா? அவள் அந்த வயதை கடந்து விட்டால் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு அவளுக்கு நின்று போயிற்று. 65 வயது. அவள் பிள்ளை பெறுவதற்கான வயதை எப்பொழுதோ கடந்து விட்டாள். ஆபிரகாம் 75 வயதானான். அவளுடைய சரீரம் செத்தாயிற்று. அவளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது. ஆனால் ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அவன் தொடர்ந்து அதை விசுவாசித்தான். ஏனென்றால் தேவனால் அது கூறப்பட்டிருந்தது. அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். தேவன் அதை கூறியிருப்பாரானால் அவருடைய விசேஷ குணங்கள் அவர் கூறினதை உண்டு பண்ணும். நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளானால் ஆபிரகாமுடைய வித்தாய் இருக்க வேண்டியவளாய் இருக்கிறோம். 75 வருடங்களுக்கு பிறகு சாராளத்தில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, ஒன்றுமில்லை. வயதான வரையும் கூன் விழுந்ததாக இருந்தால் ஆபிரகாமும் கூட. ஆனாலும் ஆபிரகாம் இன்னமும் விசுவாசித்தான். அவருடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் இந்த நாளின் ஜனங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க உறுதியாய் இருக்கிறார் என்றும் அவன் மூலமாய் அவர் தேசங்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்பதையும் ஒரு நாள் தேவன் கண்டபோது ஒரு உஷ்ணமான காலையில் சுமார் 11 மணி அளவில் 3 பேர்கள் ஆபிரகாமின் கூடாரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அவனிடத்தில் பேசினார்கள். அவர்களை உள்ளே வந்து உட்காரும்படி அழைத்தான். மனிதனை காட்டிலும் ஏதோ காரியம் வித்தியாசமாய் இருந்தது போன்று காணப்பட்டது. ஆவிக்குரிய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களால் புரிந்து கொள்ளப்படும். கவனியுங்கள், அவர்கள் உள்ளே வந்து உட்கார்ந்தார்கள். ஆபிரகாம் அவர்களை கூர்ந்து கவனித்து, என் ஆண்டவரே என்று கூறினான்.
நான் என்ன செய்ய வேண்டும்? அவர்களில் 2 பேர் சோதோமுக்கு போய் பிரசங்கித்தார்கள். அது இன்றைக்கு ஒரு நவீன சாட்சியாய் இருக்கிறது. உங்களுடைய 3 வகுப்பான ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். சோதோமில் இருந்ததான சபை, தெரிந்து கொள்ளப்பட்டவனாகிய ஆபிரகாம் சோதோமுக்குள் இல்லை. 2 செய்தியாளர்கள், ஒரு நவீன பில்லிகிராமும் நினைவிருக்கட்டும், சபையின் தூதர்கள் அனைவர்களுக்குள்ளும் பேர் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஊழியனாய் சென்ற எந்த ஒரு மனிதனுக்கும் ஹாம் என்று முடியும் பெயரை உடையவனாய் இதற்கு முன் ஒருவனாயிலும் இருந்ததில்லை. பின்னி, சாங்கி, நாக்ஸ், கால்வின், பில்லி சண்டே இப்படியெல்லாம் பெயரை உடையவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஹாம் என்று முடியும் பெயர் இருந்ததே இல்லை. அதற்கு ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அர்த்தமாம். அதோ அவன் அங்கே பிரசங்கித்துக் கொண்டு போனான். அந்த வேலையை நோக்கி பாருங்கள். இங்கே விசுவாசிகள், அவிசுவாசிகள், போலி விசுவாசிகளை பாருங்கள். இந்த 3 மனிதர்கள் வந்தார்கள். அவர்களில் 2 பேர் பட்டணத்திற்குள்ளாய் போனார்கள். ஒரு நவீன பில்லிகிரஹாமும் ஓரல் ராபர்ட்ஸும் ஜனங்கள் மத்தியில் பிரசங்கித்துக் கொண்டு போனார்கள். இந்த காரியத்தை இயேசுவானவர் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். கவனியுங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இங்கே வெளியே ஆபிரகாமும் அவருடைய கூட்டமும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாமுடன் இந்த மனிதன் தரித்து தங்கி இருந்த போது அவரை கவனியுங்கள். அவர் தேவனுடைய விசேஷ குணங்களை வெளிப்படுத்தி காட்டினார். ஏனென்றால் அவர் உன் மனைவியாகிய சாராள் எங்கே என்றார். அவளுடைய பெயர் அதற்கு முந்தின தினம் சாரா என்று இருந்தது. இப்பொழுது அது சாரா இல்லாக இருக்கிறது. ஆபிராம் என்றல்லே ஆபிரகாம். ஆபிரகாமே, உன் மனைவியாகிய சாராள் எங்கே என்று கூறினார். உமக்கு பின்புறமாய் இருக்கிற கூடாரத்தில் அவள் இருக்கிறாள் என்றான். அவர், நான் உங்களை சந்திக்க போகிறேன். பின்னர் ஆபிரகாம் அந்த சொற்பொழிவுக்கு செவி கொடுத்தான். ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் உன்னை சந்திக்க போகிறேன். சாராள் நகைத்தாள். அவள் தனக்குள்ளாகவே இருதயத்துக்குள் நகைத்தாள். நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு ஒரு வாலிபமான புருஷன் ஸ்திரீயை போன்று மீண்டும் எங்களுக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். மனுஷீக சரீர உறவை பொறுத்த மட்டில் அநேக வருஷங்களாக எங்களுக்கு அது இல்லை. எனக்கா என்று அவள் நகைத்தாள். அந்த மனிதன் ஆபிரகாமை நோக்கி பார்த்து கொண்டே, சாராள் அவருக்கு பின்புறமாய் உள்ள கூடாரத்தில் இருந்து கொண்டிருக்க இந்த காரியங்கள் எப்படி இருக்க முடியும் என்று கூறி சாராள் ஏன் நகைக்க வேண்டும் என்று கூறினார். அவர் தம்மை தாமே அடையாளம் காட்டினார். ஆபிரகாம் அவரை ஏலோயிம் என்று அழைத்தான். வேத வாசகர்களாகிய யாவருக்கும் அது தெரிந்தது. ஏலோயிம், தேவன், எல்லாவற்றுக்கும் போதுமான ஒருவர். பாருங்கள், ஒரு மனுஷீக சரீரத்தில் அடையாளம் காட்டினார். அது என்னவென்றால், ஒரு கன்றுக்குட்டியின் மாம்சத்தை புசித்து பசுவின் பாலை குடித்து அப்பத்தையும் வெண்ணையையும் புசித்தார்கள். ஏலோயிம் தேவனுடைய விசேஷ குணங்களால் அடையாளம் காட்டினார். ஆபிரகாம் அவரை தேவன் என்று அழைத்தார். என்ன? அவர் ஏலோயிம் என்று அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் கடைசி நாட்களில், பூர்வ காலங்களில் தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். இந்த கடைசி நாட்களில் அவருடைய குமாரன் மூலமாய் பேசுகிறார். இப்பொழுது கவனியுங்கள், மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படும் வேளையில், கவனியுங்கள், வெளிப்படுத்தப்படும் போது, அறியும்படியாய் செய்யும் போது, கடைசி நாட்களில் முடிவு காலத்திற்கு முன்பு மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படும் போது இந்த சோதோமில் நடந்தது மீண்டும் சம்பவிக்கும். சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையிலும் நடக்கும். அவர் வெளிப்படுத்தப்படும் பொழுது சபைக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அறியும்படியாய் செய்வார். சோதோமுக்கோ அல்லது சோதோமியர்களுக்கோ அல்லது சோதோமில் இருந்தவர்களுக்கோ அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்டவன். வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்த விசுவாசிகளே ஆபிரகாமின் ராஜரீக வித்தாகும். அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டதாய் இருக்கிறது. மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படும் போது அதே விதமான காரியங்கள் மீண்டுமாயிருக்கும். உலகத்தை இன்றைக்கு நோக்கி பாருங்கள். அது ஒரு பொதுவான சோதோம் குமாரவாக இல்லையா என்று பார். அப்படி ஒன்றை நான் பார்த்ததே கிடையாது. சோதோமும் குமோராவும் லோத்தை போன்ற சபையை நோக்கி பாருங்கள். அங்கே உட்கார்ந்து கொண்டு சோதோமின் பாவங்களை கண்டு நீதியுள்ள அவனுடைய ஆத்துமா வாதித்துக் கொண்டிருந்தது. அநேக ஊழியர்கள் அவர்களுடைய அறையில் உட்கார்ந்து கொண்டு, அருமையான மனிதர் அவர்களுடைய தியான அறையில் உட்கார்ந்து கொண்டு அவர்களுடைய பிரசங்கத்துக்கான பொருளை அலசி பார்த்து கொண்டு, வீதியை நோக்கி பார்த்து ஸ்திரீகள் அரக்கால் அணிந்து கொண்டு நெறித்தவறிய முதலான காரியங்களை கண்டும் அவைகள் தொடர்ந்து அபிதமாய் நடந்து கொண்டிருந்தும் அதை குறித்து ஒன்றும் சொல்ல முடியாதவனாயிருந்தான். அவனுடைய ஸ்தாபனம் அவனை புறம்பே தள்ளிவிடும். சரியானது எதுவோ அதன் சார்பில் நிமிர்ந்து நிற்க லோத்திற்கு
துணிவில்லாமல் இருந்தது. இன்றைய நவீன சோதோம் கொமோராவும் அதே விதமாய் தான் இருக்கிறது. ஆனால் அங்கே சோதோமுக்கு புறம்பே இருக்கிற சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் மானுஷ சித்தத்தின்படியாய் அல்ல, ஆனால் தேவ சித்தத்தின்படியாய் தேவனுடைய விட்டாய் இருக்கிறார்கள். அங்கே இருக்கின்ற அடையாளத்தை கவனியுங்கள். பிரசங்கத்தை அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனில் மாம்சமானதை அடையாளம் கண்டு கொண்ட அடையாளமாய் இருக்கிறது. அன்றைக்கு இருந்தது போன்றதான அதே கட்டம் திரும்பி வருகிறது. அது அப்படியே அந்த நாளாய் இருக்கிறது. எல்லா காரியமும் பரிபூர்ணமாய் இருக்கிறது. எல்லா காரியமும் வரிசை கிரமமாய் அதே கட்டத்தில் இருக்கிறது. தொடர்ந்து இதை குறித்து பேச நேரம் இருந்தால் நலமாய் இருக்கும். ஆனால் நமக்கு நேரம் இல்லை. எனவே நாம் வேகமாய் போக வேண்டியதாய் இருக்கிறது. அதே கட்டம் கடைசி நாட்களில் மீண்டும் அமைக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. இப்பொழுது எபிரேயர் 10:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் அவருடைய குமாரன் மூலமாய் தம்மை தாமே அடையாளம் காட்டி அவரை எபிரேயர் 13:8 நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று ஆக்குகிறது. கவனியங்கள், பூர்வ காலங்களில் மோசேயுடன் பேசினார். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர் தம்மை ஒரு வெளிச்சத்தின் மூலமாக பற்றி எரிகின்ற புதரின் அக்கினி ஸ்தம்பமாக அடையாளம் காட்டினார். அந்த விதமாகத்தான் அவர் பூர்வ காலங்களில் செய்தார். அவர் மோசேயிடத்தில் பேசினார். அந்த வெளிச்சம் அது என்ன செய்தது? அது தேவனுடைய விசேஷ குணங்களை உண்டாக்கினது. அது வார்த்தையை பேசினது. எகிப்தில் இருக்கும் என் ஜனங்களுடைய முணுமுணுப்பை நான் கேட்டேன். அவர்களுடைய முனகல்களை நான் கண்டேன். அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன். என் வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒரு அக்கினி ஸ்தம்ப வெளிச்சமாய் போய் என் ஜனங்களை விடுவிக்கவும் நான் கீழே இறங்கி வந்தேன். நான் உன்னை அனுப்புகிறேன் மோசே என்றார். தேவனுடைய விசேஷ குணங்களை கவனியுங்கள். ஒரு கை நிறைய பூமியின் தூளை எடுத்து அதை ஆகாயத்தில் வீச அது வண்டுகளாக மாறினது. சிருஷ்டிகர்த்தர் தேவனுடைய விசேஷ குணங்கள் மோசேக்குள் இருந்தது. உபாகமம் 18:15 மோசே பேசி சொன்னது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார் என்று. இப்பொழுது கவனியுங்கள், அது மறுபடியுமாய் வார்த்தையாய் இருக்கிறது, விசேஷ குணங்களாய் இருக்கிறது. தேவன் மோசேயின் மூலமாக பேசி அவனை போன்ற ஒருவரை கர்த்தர் எழுப்புவார் என்று அவர்களிடத்தில் கூறிக்கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய விசேஷ குணங்கள், அவர்தான் இந்த வாக்களிக்கப்பட்ட வார்த்தை என்பதை அடையாளம் காட்டினதை இப்பொழுது கவனியுங்கள். அது அப்படியாக இருக்கும் என்று மோசே கூறின போது இயேசுவினுடைய விசேஷ குணங்கள் அதை அடையாளம் காட்டினது. இப்பொழுது கவனியுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர், அது தேவன், அது வார்த்தையாயிருக்கிறது. என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார். அந்த தீர்க்கதரிசியை விசுவாசியாத எவனொருவனும் ஜனத்தின் மத்தியில் இராதபடி அறுப்புண்டு போவான். இப்பொழுது கவனியுங்கள், இயேசுவானவர் வரும்பொழுது அவர் எந்த விதமான விசேஷ குணங்களை உடையவராய் இருக்க வேண்டும். பாருங்கள், வாக்களிக்கப்பட்ட வார்த்தை எப்படி இருக்கிறது என்று கவனியுங்கள். அவர் மோசேயை போல் ஒத்த ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கும்படி வாக்களிக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுது அவர்கள் எல்லா விதமான போதகர்களையும் எல்லா விதமான ரவிகளையும் உடையவர்களாய் இருந்தார்கள். மல்கியா தீர்க்கதரிசிக்கு பின்னர் 400 வருடங்களாக அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லை. இதோ திடீரென்று ஒரு மனிதன் இங்கே காட்சியில் வருகிறான். அங்கே மீன்பிடிப்பவர்கள் இருந்தார்கள். 2 பேர்கள் இருந்தார்கள். ஒரு மனிதனின் குமாரர்கள். அவர்கள் ஒருவனுடைய பெயர் அந்திரேயா, இன்னொருவனுடைய பெயர் சீமோன் எனப்படும். அவர்களுடைய தகப்பனால் அவர்களுக்கு இவ்வாறு கூறப்பட்டிருந்தது, அதாவது அங்கே அநேக கள்ளத்தனமான காரியங்கள் எழும்ப இருக்கிறது. ஆக அந்நாட்களில் எந்த விதமாக கவனிக்க வேண்டும் என்று நான் ஒரு சமயம் ஒரு சிறு புத்தகத்தை படித்தேன். ஒரு கால் அது ஒரு கட்டுக்கதையாய் இருக்கலாம், எனக்கு தெரியாது. அதில் அந்த தகப்பன், மகன்களே, மேசியா வருவதற்கு முன்னர் இப்பொழுது நாம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது போன்று எல்லா விதமான காரியங்களும் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றதான ஒரு நேரம் உண்டாயிருக்கும். ஆனால் மேசியாவை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியபடி என்னவென்றால், அவர் வேத வார்த்தைகளின்படியாயிருப்பார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாயிருப்பார். ஏனென்றால் அவர் ஒரு தீர்க்கதரிசியாயிருப்பார் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது என்று கூறியிருந்தாராம். யோவான் பேச அந்திரேயா கேட்டிருக்கிறான். யோவான் செய்து கொண்டிருந்த ஒரே காரியம், அவன் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தான். இயேசுவானவர் இந்த விதமாய் கூறியுள்ளார் என்று நீங்கள் அறிவீர்கள், அதாவது நீங்கள் யோவானின் வெளிச்சத்தில் நடந்தீர்கள் என்று. ஆனால் நான் யோவானை காட்டிலும் மகத்தான வெளிச்சத்தை உடையவனாயிருக்கிறேன். நான் ஒரு மகத்தான அடையாளம் காட்டுதலை
யோவானை காட்டிலும் உடையவனாயிருக்கிறேன் என்றால் நான் செய்யும்படியாய் பிதாவானவர் எனக்கு கொடுத்த கிரியைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன. யோவான் பிரசங்கிக்க மட்டும் செய்தான், அவன் முன்னோட மட்டும் செய்தான். அவன் எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை அல்லது வாக்குத்தத்தத்திற்கான எந்த ஒரு விசேஷ குணத்தையும் செய்து காட்டவில்லை. ஆனால் அந்த விசேஷ குணங்களோடு இங்கே வருகிறார் இயேசு. ஒரு நாள் இயேசுவானவர் பேசுவதை கேட்க சீமோன் அங்கே போயிருந்தான். ஒரு கால் சீமோன் அந்திரேயாவுடன் அங்கே போயிருந்திருக்கலாம். அந்திரேயாவோ கூட்டங்கள் எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் சீமோனோ அவருடைய சமூகத்துக்கு முன்பாக வந்தபோது, இப்பொழுது கவனியுங்கள், முடிக்க போகிறேன். இயேசுவினுடைய சமூகத்துக்குள்ளாக அவன் வந்தபோது இயேசு அவனை நோக்கி பார்த்து, உன்னுடைய பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன் என்று கூறினார். பாருங்கள், அவரை குறித்து வாக்களிக்கப்பட்ட விசேஷ குணம் என்னவோ அது அவருக்குள்ளாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது. அந்த மனிதனால் அவனுடைய பெயரை கூட கையெழுத்திட முடியாது. இவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமை உள்ளவர்கள் என்றும் வேதாகமம் கூறுகின்றது. ஆனால் அது அவ்வளவு பெரியதொரு அடையாளமா இருந்தபடியினால் அவன் உடனே அவனுடைய எல்லா அவிசுவாசத்தையும் கைவிட்டு அதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மேசியா என்று கூறினான். அவன் அதை விசுவாசித்தான். பிலிப்பு என்ற பெயர் கொண்ட ஒருவன் அங்கே நின்று கொண்டிருந்தான். அவன் அப்படியே அந்த பட்டணத்தை சுற்றியும் மலையை சுற்றியும் உள்ளே கிராமத்தையும் சுற்றி சுமார் ஒரு 15 மைல் தூரம் ஓடி போனான். அங்கே அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவனுடன் அடுத்த நாள் கூட்டத்திற்கு வந்தான். அவன் பெயர் நாத்தான்வேல். அவனை அவன் ஒரு மரத்தின் கீழ் ஜெபித்துக் கொண்டிருக்க கண்டான். அவனிடத்தில், வா, வந்து பார், நாங்கள் யாரை கண்டுபிடித்தோம் என்று. யோசேப்பின் குமாரனாகிய நசரேயனாகிய இயேசுவை கண்டுபிடித்தோம் என்றான். அதற்கு அவன், இல்லை 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 என்றான். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். மற்ற ரகமான ஜனக்கூட்டத்தின் மத்தியில் இருந்தா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். மேலானது அதுதான். ஒரு மனிதன் சொல்லக்கூடிய மேலான குறிப்பிடுதல் அதுவே ஆகும். குறை கூறுகின்ற வீட்டில் தரித்திருக்காதே, வந்து கண்டறி, வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார், வந்து பார். சுற்றியுள்ள வீதியின் வழியாக அவர் நடந்து வந்து கொண்டு என்ன சம்பவித்தது என்பதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவரால் எப்படி சீமோனையும் அவனுடைய தகப்பனாரை பற்றியும் அறிவிக்கப்பட்டது என்பதை குறித்து பேசிக் கொண்டு வந்தார்கள். பின்னர் அவன் அந்த கூட்டத்தின் வரிசையில் வந்தபோது, ஒரு கால் ஒரு ஜெப வரிசையா இருந்திருக்கலாம், எங்கோ கூட்டத்தின் மத்தியில் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் எங்கே வந்தாலும் இயேசுவானவர் முதன்முறையாக அவன் மேல் கண்ணை வைத்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று கூறினார். அதற்கு அவன், ரவி, நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். அதற்கு அவர், பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய விசேஷ குணங்களின் அடையாளம் காட்டுதலாய் அது இருந்தது. அதற்கு அவன், ரவி, நீர் தேவனுடைய குமாரன் என்றான். அது என்னவாய் இருந்தது? அவருடைய விசேஷ குணங்கள் அவரை அடையாளம் காட்டின. அதுதான் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் என்றும் அந்த மாமிசத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவன் என்றும் அவன் வேத வாக்கியங்களை கொண்டு அறிந்து கொண்டான். தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து கொண்டு உலகத்தோடு தம்மை தாமே ஒப்புரவாக்கி கொண்டார். அவன் சொன்னான், ரவி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு சொன்னார், நான் உனக்கு அதை சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரியவைகளை நீ காண்பாய் என்றார். அப்போது அங்கே பக்கத்தில் பலர் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அவர்கள், இந்த மனிதன் பெயல்செபூலாய் இருக்கிறான், இவன் ஒரு குறி சொல்லுகிறவன் என்றனர். இயேசு சொன்னார், இதற்காக நான் உங்களை மன்னிக்கிறேன். இதே காரியங்களை செய்ய பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அதற்கு எதிராக ஒரு வார்த்தை கூறினாலும் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. பாருங்கள், பாவ நிவாரணம் இன்னும் செலுத்தப்படவில்லை. பாருங்கள், அப்படி அங்கே இருக்க முடியாது, உங்களுக்கு உண்டாகிறாது. நீங்கள் நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பாக நரகத்துக்குள் போடப்பட மாட்டீர்கள். இந்த தேசம் அதை செய்யாது, தேவனும் கூட அதை செய்ய மாட்டார். பாருங்கள், உங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும் மட்டாய் சங்கிலிகளினால் கட்டப்பட்டு நீங்கள் ஒரு ஸ்தலத்திலே காத்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் பாருங்கள், அவரால் அவர்களை அனுப்பிவிடவும் முடியாது. காரணம் என்னவெனில், பாவ நிவாரணம் இன்னும் செலுத்தப்படவில்லை. ஆனால் அவருடைய மரணம் அடக்கத்திற்கு பின்னர் ரத்தத்தில் இருந்தும் பரிசுத்த ஆவியில் இருந்தும் அடையாளம் வெளியே வந்தது. அதற்கு பின்னர் அதற்கு எதிராக பேசுவதென்றால் அது மன்னிக்கப்பட முடியாத பாவமாகும். நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் அதற்கு எதிராக ஒரு வார்த்தை பேச வேண்டியதுதான். அப்பொழுது அதற்கு எந்த இடத்திலும் ஒருபடும் மன்னிப்பே கிடையாது. அதற்கு எதிராக ஒரு வார்த்தை, பாருங்கள், அது என்ன ஒரு மகத்தான காரியமாய் இருக்கிறது. பின்னும் நாம் மீண்டுமாய் கண்டறிந்தது என்னவென்றால், அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவாக இது அவரை அடையாளம் காட்டினது. கடைசி நாட்களின்
பாவ பரிகாரமாக தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். கடைசி நாளுக்கான பாவ பரிகாரத்தை கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாத்தானுவேலுக்கு அவன் அதை விசுவாசித்து அவரை அடையாளம் கண்டு கொண்டான். ஒரு சமயம் ஒரு சிறு ஸ்திரீயானவள் வெளியே புறப்பட்டு கிணற்றண்டை வந்தாள். சமாரியா பட்டணத்தில் சீகார் என்னும் ஊரில் அது உள்ளது. இயேசுவானவர் அந்த வழியாக போக வேண்டியதாய் இருந்தது. எருசலேமிலிருந்து போகும் பாதையாய் குன்றின் கீழாய் கடந்து எரிகோவுக்கு போய்க் கொண்டிருந்தார். ஆனால் அவர் அப்படி சுற்றி கொண்டு சமாரியாவின் வழியாய் சென்றார். அப்படியாய் போக வேண்டியதாய் இருந்தது என்று அவர் கூறினார். பிதாவானவர் அவரை அங்கு வழிநடத்தி கொண்டு போனார். அவர் அங்கே போன போது அவர் சீஷர்களை அனுப்பிவிட்டு அங்கே உட்கார்ந்து கொண்டு அது என்னவா இருந்திருக்கும் என்று வியந்து கொண்டிருந்தார் என்று நான் யூகிக்கிறேன். இப்பொழுது நினைவிருக்கட்டும், பரிசுத்த யோவான் 5:19 இயேசு கூறுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. அவர் அதை கேட்டபோது அல்ல, அவர் அதை கண்டபோதே செய்தார். முதலாவதாக தேவன் அதை செய்ய காணுமட்டாய் குமாரன் ஒன்றையும் செய்வதில்லை. பாருங்கள், அவர் யார் என்பதை அது காட்டினது. அந்த தீர்க்கதரிசி தேவ தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசிக்கும் மேலானவர். அவர் தேவனாயிருந்தார். தீர்க்கதரிசியாய் இருந்த யாவும் அவருக்குள் கூடுதலாய் இருந்தது. தீர்க்கதரிசிகளிடத்தில் வார்த்தையின் ஒரு பகுதிதான் இருந்தது, அவரிடமோ எல்லா வார்த்தையும் இருந்தது. அவர் வார்த்தையின் முழுமையாயிருந்தார். ஆனால் கவனியங்கள், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகவகையாகவும் சிறு பகுதிகளாகவும் தேவன் திருவிழம் போற்றினார். இந்த கடைசி நாளில் வார்த்தையின் முழுமையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தது. தேவன் நமது மத்தியில் மாமிசமானார். துர்க்கீர்த்தியுள்ள இந்த சிறிய ஸ்திரீயானவள், சில நேரங்களில் நாம் அவளை விபச்சாரி என்று அழைக்கிறோம். ஒருவேளை குழந்தையாய் இருக்கையிலே வீதியிலே விடப்பட்டதா இருக்கலாம். சில நேரங்களில் இன்றைக்கு இருப்பது போன்று அது முற்றிலுமாக பால்ய குற்றவாளிகள் அல்ல, அது பெற்றோர் குற்றவாளிகளாய் இருக்கிறது. சிறிய அம்மாள் அந்த விடமாக நடந்து கொள்ள அவளை வெளியே போக அனுமதித்ததுதான் குற்றம். ஒரு கால் ஒரு அழகான சிறிய ஸ்திரீயாய் இருக்கலாம். ஒரு வாளி தண்ணி கொண்டு வரும்படியாய் சுமார் 11 மணி அளவில் அவள் நடந்து அங்கே சென்றாள். இப்பொழுது நினைவிருக்கட்டும், நீங்கள் கிழக்கத்தி தேசங்களுக்கு எப்பொழுதாவது போயிருப்பீர்களானால் அவர்கள் ஒரு இமி கூட மாறவில்லை. இன்னமும் அதே பழக்க வழக்கங்கள். ஸ்திரீகள் கன்னிப்பெண்கள் தண்ணீர் கொண்டு வரும்படியாய் விடியற் காலையில் போவார்கள். ஒரு விபச்சாரியோ அல்லது துர்க்கீர்த்தி உள்ளவளோ அவர்களோடு சேர்ந்து போக முடியாது. அவர்கள் ஒன்றாய் கலவ மாட்டார்கள். மற்ற எல்லாரும் தண்ணீர் கொண்டு போன பின்னரே இவள் போக முடியும். ஆக அவள் வந்தால் ஒரு கால் களைத்து போயிருக்கலாம். ஒருவேளை அந்த புதிய ஆண் சிநேகிதனை அன்றிரவு அவளுடைய கணவனாக்கி இருப்பாள். அவள் வெளியே வந்தால் இந்த தண்ணீர் குடத்தை வைத்திருந்தால் அதை அப்படியே கீழே வைத்தாள். ராட்டினத்தில் அதை கட்டி அதை கீழே செலுத்தி இருப்பாள். தாகத்துக்கு தா என்று ஒரு மனிதன் கூற அவள் கேட்டாள். அவள் அப்படி நிமிர்ந்து பார்த்து ஒரு நடுவயதுள்ள மனிதனை அங்கே கண்டால் ஒரு விதமான சற்று நரைத்த தாடியுடன் இருந்தார். அவருக்கு வயது 30 தான் ஆயிருக்கிறது. ஆனால் அவர் 50 வயதுடன் போல காணப்பட்டார் என்று வேதம் கூறுகின்றது. உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னரே நான் இருக்கிறேன் என்றார். புரிகின்றதா? பாருங்கள், அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஒட்டுண்ணிகளை அவரை விட்டு நீக்கும்படியாக அவர் உதறி கொண்டிருந்தார். இன்றைக்கோ சபைக்கு வரும்படியாக நாம் கெஞ்சவும் மன்றாடவும் வேண்டியதாக இருக்கிறது. தட்டி கொடுத்து கெஞ்ச வேண்டி இருக்கிறது. இசையை செய்து கிறிஸ்தவர்களுக்கு வாக்களிக்க வேண்டி இருக்கிறது. அவர்கள் சபைக்கு வந்தால் என்னென்ன காரியத்தை செய்வோம் என்று. இயேசுவானவர் இந்த பூமியின் மேல் இருந்த போது அவரோடு அநேகர் இருந்தனர். அவர் அப்படியாய் சுற்றி பார்த்து குடும்பியுள்ளவர்களை கண்டார். அவரை விட்டு அவர்களை அகற்ற விரும்பினார். அவர், நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்றார். அக்கூட்டத்தில் ஒரு வைத்தியர் உட்கார்ந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று உங்களால் யூகிக்க முடிகிறதா? ஏன் இந்த மனிதன் நம்மை ஒரு மனித ரத்தம் குடிப்பவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அவருடைய ரத்தத்தை குடிப்பதா அர்த்தமற்றது. அந்த பைத்தியக்காரனை அப்படியே தனியாய் விட்டுவிட்டு எல்லா ஜனங்களும் அகன்று போங்கள். அவர்கள் போய்விட்டார்கள். அவர் அதை ஒருபோதும் விளக்கி கூறவில்லை. அவர் அதை விளக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை காணும்படியாக சில நேரங்களில் உங்கள் விசுவாசத்தை அவர் அசைத்து பார்ப்பார். இந்த நாளில் அவர் அதே காரியத்தை செய்கிறார். ஆம், அது ஏதோ பேய்கதை போன்று உங்களுக்கு காணப்பட செய்வார். நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்று காண, உண்மையாகவே நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று காணும்படி அப்படி செய்வார். தேவனால் முன்னியமிக்கப்பட்ட அந்த சீஷர்கள் அசையவே இல்லை என்பது நினைவிருக்கட்டும். அவர்களால் அதை விளக்கி கூறவும் முடியவில்லை. ஆனால் அவர்கள் எழுந்து போக விரும்பவில்லை. பின்னர் அவர் மீண்டுமாக வந்து ஆயிரக்கணக்கான கூட்டத்தார் யாவரும்
போய்விட்டார்கள் என்று கூறினார். அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த 70 பேரை நோக்கி, அவர்கள் அவருடைய ஊழியக்காரர்கள், வெளியே புறப்பட்டு போய் அவருக்கு முன்பாக பிரசங்கிக்க அவரால் நியமிக்கப்பட்டவர்கள். நான் அவர்களை ஒரு குலுக்கி அவர்களுடைய பிடிப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறேன் என்று அவர் சொன்னார். எனவே அவர், மனுஷகுமாரன் எங்கே இருந்து வந்தாரோ தாம் இறங்கி வந்த அந்த இடத்திற்கு ஏறி போகிறது நீங்கள் காணும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்றார். மனுஷகுமாரன் பரலோகத்துக்கு ஏறி செல்வதா? நாங்கள் அவரோடு கூட மீன் பிடித்தோம், அவரோடு கூட ஆற்றங்கரையில் படுத்து கிடந்தோம், நாங்கள் அவரோடு புசித்தோம், அவர் பிறந்ததான முன்னணியை நாங்கள் கண்டோம், அவருடைய தாயாரை, அவருடைய சகோதரர்களை நாங்கள் அறிவோம். இந்த மனுஷகுமாரன் தான் வந்ததான இடத்துக்கு திரும்பி ஏறி செல்வதா? அவர் நாசிரத்திலிருந்து வந்தார், இது கடினமான காரியம் என்று கூறி அவர்களும் கூட யாவரும் போய்விட்டார்கள். இது எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்களுக்கு புரிகின்றதா? என்ன சம்பவித்தது? அந்த சீஷர்கள் அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. அவர்களால் அதை விளக்கி கூற முடியவில்லை. அவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். அவர் அதை விளக்கி கூறவில்லை. அவர் அதை விளக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அனுகூலமான சூழ்நிலையில் வாழும் கிறிஸ்தவர்கள் என்னும் தாவரங்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் தட்டி கொடுக்க வேண்டும், நன்றாக கவனிக்க வேண்டும், சந்தோஷமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பவர்களை அவர்கள் மேல் தூவ வேண்டும். நீங்கள் எனக்கு ஐக்கியம் கொடுப்பீரா, நீங்கள் ஒத்துழைப்பீரா, நீங்கள் இது செய்வீரா என்றெல்லாம் இப்படிப்பட்டதான ஒரு கூட்ட தாவரங்கள். நமக்கு சில அசலான கிறிஸ்தவம் தேவனுடைய ஆவியினால் பிறந்தவர்கள் தேவையாயிருக்கிறது. அதற்கு எந்த ஒத்துழைப்பும் வேறு ஏது ஒன்றும் தேவையில்லை. அவர்களுக்கு ஒன்றும் தேவையாயிருக்காது. இயேசுவானவர் அப்படியே சுற்றி அவருடைய சீஷர்களை பார்த்து, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? நீங்களும் போக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? பன்னிருவர்களாகிய உங்களை நான் தெரிந்து கொண்டேன், உங்களில் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான், நீங்களும் கூட ஏன் போய்விடக் கூடாது என்று கூறினார். அப்பொழுது பேதுரு இந்த நினைவு கூறத்தக்க வார்த்தைகளை கூறினான். ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? அடையாளம் கண்டு கொள்ளப்பட்ட ஜீவ ஊற்று நீர்தான் என்று நாங்கள் நிச்சயமாய் நம்பி இருக்கிறோம். நீர் வார்த்தையை உடையவராய் இருக்கிறீர், வார்த்தையை மட்டும் உடையவராய் இருக்கிறீர். நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம். அங்கே நின்று கொண்டிருந்த அந்த ஸ்திரீயிடம், தாகத்துக்கு தா என்றார். அதற்கு அவள், இது வழக்கம் அல்லவே, நமக்குள்ளே பாகுபாடு உண்டே, அப்படிப்பட்டதான ஒரு காரியம் நம்மிடையே இல்லையே என்றாள். யூதனுக்கும் அல்லது அது மற்றெதுவாக இருந்தாலும் சரி, அதற்கிடையே அங்கே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்பதை சீக்கிரத்தில் அவள் அறிந்து கொள்ளும்படியாய் செய்தார். அவர் தேவனாயிருந்தார். நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்று கூறினார். அதற்கு அவள், எனக்கு புருஷன் இல்லை என்றாள். அவர் சொன்னார், நீ உண்மையை சொன்னா என்று. உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது உன்னுடன் ஜீவித்துக் கொண்டிருப்பவனும் உன்னுடைய புருஷன் இல்லை என்றார். இப்பொழுது ஸ்திரீயை கவனியுங்கள். ஏதோ காரியம் சம்பவித்தது. அவளுடைய இருதயத்துக்குள் இருந்த அந்த முன்குறிக்கப்பட்ட சிறு வித்திற்கு சம்பவித்தது. அவர் அதை அந்த பரிசேயரிடத்தில் கூறின போது அவர்களை நோக்கி பார்த்து, அவர்கள் தங்களை என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அது இருட்டாக்கினது. அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டனர், பின்பற்றுகிறவர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டனர், அவரை நேசிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டனர். ஆனால் சத்தியமானது வந்த போதோ அது அவர்களை இருட்டாக்கியது. ஆனால் இது வந்த போதோ அது ஜீவனுக்கு கொண்டு வந்தது. அது அந்த இருட்டை வெளியே எடுத்து போட்டு அதை முழுவதுமாய் வெண்மையாக்கிற்று. அவள் அதற்கு, ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்றால், எங்களுக்கு கடந்த 400 வருடங்களாக ஒரு தீர்க்கதரிசியும் இருந்ததே இல்லை. பாருங்கள், நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். மேசியா வரும்போது அவருடைய அடையாளம் அதே விதமான விசேஷ குணங்களாய் இந்த காரியங்களை எல்லாம் அவர் எங்களுக்கு சொல்லுவார் என்று எங்களுக்கு தெரியும். அதற்கு அவர், உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அதை கேட்டவுடன் அவள் தண்ணீர் குடத்தை கீழே வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லா காரியங்களையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவின் விசேஷ குணங்கள் அல்லவா இது? இருதயத்தின் நினைவுகளை அறியக்கூடியதான வார்த்தை அல்லவா இது? இது மேசியாதானே என்றார். ஓ, என்ன உதிரை போக்கிருந்த அந்த ஸ்திரீயை நோக்கி பாருங்கள். அவருடைய விசேஷ குணங்களால் அவர்தான் மேசியா என்று அவளுக்கு அவர் அடையாளம் காட்டப்பட்டார். உதிரை போக்குள்ள அந்த ஸ்திரீ அவரை வார்த்தையாய் அடையாளம் கண்டு கொண்டார். எபிரேயர் 4:12 வேதம் கூறுகின்றது, தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எத்தனை பேர்களுக்கு தெரியும்? சிந்தையில் வார்த்தை அப்படியாய்தான் இருக்கிறது. அவர் வார்த்தையாய் இருந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களானால் அது காரியத்தை தீர்த்து வைக்கும். கவனியுங்கள், இந்த ஸ்திரீயானவள்
என்னால் மட்டும் அவருடைய வஸ்திரத்தை தொட முடிந்தால் என்று கூறினாள். அவரை குறித்து அவர்கள் எவ்வளவு கூறியிருந்தாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. அவர் என்னவா இருந்தார் என்று, அவர் என்ன கூறுகிறாரோ அவர் அப்படியாகத்தான் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். என்னால் அவரை தொடக்கூடுமானால் அப்பொழுது நான் சுகமாவேன் என்றாள். எனவே அவள் கூட்டத்தின் மத்தியில் நழுவி ஊடாக போய் அவரை தொட்டாள். திரும்பி கூட்டத்தாருக்குள் போய்விட்டார். இயேசுவானவர் அங்கேயே நின்று என்னை தொட்டது யார் என்றார். நரம்பு சம்பந்தமான கோளாறு உள்ளவர் போன்று அவரை உருவகப்படுத்த பேதுரு முயற்சித்தான். அவன் அவரை நோக்கி, ஏன் எல்லாரும் தான் உம்மை தொட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த விதமாய் கூறாதேயுங்கள். உம்மை குறித்து என்ன நினைப்பது என்றே அவர்களுக்கு தெரியாமற் போகும். இப்பேற்பட்ட உமது அந்தஸ்தில் இருந்து கொண்டு என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே, எல்லாரும் உம்மை தொட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்களே என்றான். அதற்கு அவர், ஆனால் நான் பலவீனமானேன், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்றார். அவருக்கு தெரியும் ஏதோ காரியம் சம்பவித்திருக்கிறது என்று. இப்பொழுது என்ன வருகிறது என்று கவனியுங்கள். அடுத்த பெரிய அதிர்ச்சி. அவளை கண்டுபிடிக்க மட்டாய் சுற்றி சுற்றி பார்த்தார். அவளுடைய நிலையையும் அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது என்றும் அவர் அவளிடம் கூறினார். இருதயத்தின் ரகசியங்களை அறிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தையாக அவர் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார். ஓ என்னே, வார்த்தை சரீரத்தை வகையறுக்கிறது, இருதயத்தை வகையறுக்கிறது. இப்பொழுது முடிக்க போகிறேன், ஒரு நொடிதான். இப்பொழுது எபிரேயர் 13:8 சத்தியமாய் இருக்கிறது போல அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நான் சொல்ல வேண்டியவைகளில் அதிகமானதை நான் இங்கே கூறாமல் விட்டு விடுகிறேன். அப்படியானால் அவருடைய விசேஷ குணங்கள் இந்த மணி நேரத்திலே இப்பொழுது அவரை அடையாளம் காட்டிவிடும். அப்போது அவர் இருந்தது போலவே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பாரானால், அது சரிதானே? அவர் அதை வாக்களித்திருக்கிறார். நினைவிருக்கட்டும், அவருடைய விசேஷ குணங்களே அவருடைய அடையாளங்களாய் இருக்கிறது. உங்களில் எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். அவருடைய விசேஷ குணங்கள் அவருடைய அடையாளமாய் இருக்கிறது. எம்மாவிலிருந்து வந்தவர்களை போன்று நான் இதை கூறுகிறேன். இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. அவர்கள் எல்லாரும் துக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் கல்லறைக்கு போயிருந்தார்கள். யாரோ வந்து அவரை திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது. ஒரு நாள் அவர் ஏதோ ஒரு புதருக்குள் இருந்து வெளிவந்து அவரும் எம்மாவுக்கு போகிறது போல அவர்களுடன் சேர்ந்து நடந்து போய் கொண்டிருந்தார். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் ஏன் துக்கமாய் காணப்படுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சரி, நீர் ஒரு அந்நியர் போலும் என்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் உள்ளே கொண்டு வந்த பின்னர் அவரை சிலுவையில் அறைவதற்கு முன்னர் அவர் செய்தது போன்று அவர் ஏதோ காரியத்தை செய்தார். அந்த விதமாக அதை செய்வதே அவருடைய விசேஷ குணமாயிருந்தது. அவருடைய விசேஷ குணங்களால் அவர்கள் அவரை சிலுவையில் அறையப்பட்ட அதே இயேசுதான் இவர் என்று உடனே அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஆமென். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அன்றைக்கு இருந்தது போலவே இன்றைக்கும் அவருடைய விசேஷ குணங்கள் அதே விதமாயிருக்கின்றன. சோதோமின் நாட்கள் திரும்ப வருதல் இயேசுவானவர் தீர்க்க தரிசனமாய் உரைத்தபடியே அதே காரியம் திரும்ப சம்பவிக்க வேண்டியதாய் இருக்கிறது. அப்பொழுது குமாரன் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறார். அதே அவருடைய விசேஷ குணங்களின் அடையாளமாயிருக்கிறது. எபிரேயர் 4:14-15 அன்றைக்கு அவர் இருந்தது போலவே இன்றைக்கும் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நம்முடைய பலவீனங்கள் அவரை தொடுகின்றது. சரி, அது அவரை தொடுமானால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பாரானால் அவர் எப்படி நடந்து கொள்வார்? அவருடைய விசேஷ குணங்கள் அதே போன்றுதான் இருக்கும். அப்படியானால் அவருடைய வஸ்திரத்தை அந்த ஸ்திரீயானவள் தொட்ட போது நடந்து கொண்ட விதமாகவே அவர் நடந்து கொள்வார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அவர் என்றென்றைக்குமாய் ஜீவிக்கிறார். அவர் அன்றைக்கு இருந்த வண்ணமாகவே அவருடைய விசேஷ குணங்கள் அவரை இன்றைக்கும் அடையாளம் காட்டுகிறது. அவர் என்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்களுடைய முழு இருதயத்தோடும் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? தேவன் அவருடைய விசேஷ குணங்களால் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறார். அவரை அடையாளம் காட்டுகிறது. நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோம். பரலோக பிதாவே, சாதாரண புருஷர்களும் ஸ்திரீகளுமாக நாங்கள் இன்றிரவு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் வேத வார்த்தையை கையாளும் போது முன்பு இருந்தது போன்று நாம் தேவனை கையாளுகிறோம். பிதாவே, இங்கே இல்லாத ஏதோ காரியத்தை கூற முயற்சிக்க நான் பயப்படுகிறேன். அதற்கு என்னுடைய சொந்த வியாக்கியானத்தை கூற முயற்சிக்க நான் பயப்படுகிறேன். ஏனென்றால் அது தவறாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டாலும் அல்லது ஒரு வார்த்தையை கூட்டினாலும்
ஜீவ புத்தகத்தில் இருந்து அவனுடைய பங்கை நான் எடுத்து போடுவேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். அப்படியானால் நான் அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காரியத்தை செய்வேனானால் என்னுடைய ஜீவனுக்கு என்ன நன்மை இருக்கும்? எனவே இங்கு இருக்கின்ற வண்ணமாகவே நான் பேசுகிறேன். பிதாவே, நீர் அதை அடையாளம் காட்டுவீர் என்று வாக்களித்திருக்கிறீர். 2000 வருஷங்களுக்கு முன்னர் நீர் உயிர்த்தெழுந்து இன்றிரவு நீர் உயிரோடு இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் எப்பொழுதும் செய்கிறது போன்று சாதாரண ஜனங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறீர். இங்கே ஒருவன் அங்கே ஒருவன் என்று குழுக்களாய் அல்ல, ஸ்தாபனங்களாய் அல்ல, மனிதன் செய்த மகத்தான முறைமைகளால் அல்ல. ஆனால் புறஜாதியார் மத்தியிலிருந்து ஒரு ஜனத்தை எடுக்க போகிறேன் என்று நீர் கூறியிருக்கிறீர். 2 வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 படுக்கையில் இருப்பார்கள், ஒருவன் கைவிடப்பட்டு ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான். உம்முடைய நாமத்துக்கென்று ஒரு ஜனத்தை இங்கேயும் அங்கேயுமாக மனவாட்டியை எடுப்பீர் என்று கூறியிருக்கிறீர். உம்முடைய விசேஷ குணங்கள் உம்மை அடையாளம் காட்டுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். சோதோமின் நாட்களில் நடந்தது போல நீர் வார்த்தை வெளிப்படுத்தும் போடும் நாளிலும் அப்படியே இருக்கும் என்று நீர் வாக்களித்திருக்கிறீர். வார்த்தை தானே இந்த வேலைக்கு உரிய வார்த்தை தானே வெளிப்படுத்த வேண்டியதாய் இருக்கிறது. வார்த்தை தீர்க்கதரிசனத்துக்கு வந்தது போன்று பிதாவே, யோவான் இங்கே பூமியின் மேல் நின்று கொண்டிருக்க அவன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த வார்த்தையும் அங்கே இருக்க நாங்கள் காண்கிறோம். வார்த்தை எப்பொழுதும் தீர்க்கதரிசனத்திற்கு வரும் என்று வேதம் கூறுகின்றது. வார்த்தையானது அப்பொழுது மாம்சமாய் இருந்தது. எனவே அது நடந்து தண்ணீரில் யோவானிடத்திற்கு வந்தது. வார்த்தை தீர்க்கதரிசியிடத்திற்கு வந்தது. பிதாவே, தேவனே, இன்றிரவு நீர் வாரும், எங்களுக்கு உதவி செய்யும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய அவிசுவாசத்தில் உதவி செய்யும். எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். வியாதியஸ்தரையும் பாதிக்கப்பட்டோரையும் சுகப்படுத்தும். உம்மிடத்திலிருந்து வரும் ஒரு வார்த்தை கர்த்தாவே, எந்த ஒரு மனிதனும் சொல்லக்கூடிய எந்த காரியத்திற்கும் அது அதிகமானதா இருக்கும். நீர் பேசும் பிதாவே, ஒரு வார்த்தை பேசும், அது எவ்வளவோ பெரியதா இருக்கும். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கீர். இப்பொழுது நாங்கள் எங்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். இந்த இடத்தை விட்டு இன்றிரவு நாங்கள் வீட்டிற்கு போகும்போது எம்மாவில் இருந்து வந்தவர்கள் கூறினது போன்று கூறும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்தான் உயிர்த்தெழுந்த கர்த்தர் என்று அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளும்படியாய் அவர் ஏதோ காரியத்தை செய்ய அவர்கள் கண்டது போன்று அவருடைய சரீரத்தை அவர்கள் களவாடி கொண்டு போய்விட்டார்கள். அவர்கள் இதை செய்தார்கள், அதை செய்தார்கள், அல்லது அதை செய்தார்கள் என்று எவ்வளவு கூறினாலும் கவலை இல்லை. ஆனால் அவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்று அவர்களுக்கு தெரியும். நீர் ஜீவனோடு இருக்கிறீர் என்பதை இன்றிரவு எங்களுக்கு மீண்டுமாய் செய்து இந்த அழகான பட்டணத்திலும் சுற்றிலும் உள்ள நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்களை உம்மிடத்தில் அழைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒரு 15 நிமிடங்களை கேட்க போகிறேன். நான் 10 நிமிடங்கள் கால தாமதமாக போகிறோம். நான் வேகமாய் கூற போகிறேன். நான் ஜெப அட்டைகளை கூப்பிட போகிறேன். பில்லி, ஜி எடுத்துள்ள ஜெப அட்டைகள் தானே கொடுக்கப்பட்டுள்ளது. ஜி ஜெப அட்டைகள் ஜி எண்ணுள்ள நாம் 1 to 15 அல்லது 20 வரை எடுத்துக்கொள்வோம். ஜி 1 உள்ள அட்டை உள்ளவர்கள் கருத்தை உயர்த்துங்கள். அது இருக்கிறதா என்று பாருங்கள். நினைவிருக்கட்டும், உங்கள் அட்டைகளை பிடித்துக் கொண்டிருங்கள். உங்களுக்காக ஜெபிக்கப்படும். இன்றிரவு உங்களுக்கு அது கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் அதை அடைவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 சீக்கிரமாக இங்கே இந்த இடத்திற்கு வாருங்கள். இங்கே நடந்து வந்து வரிசையாய் நில்லுங்கள். சரி, 1 2 3 4 5 6 7 அங்கே 3 காணோமே. 7 7 1 2 3 ராய், எனக்காக அதை எண்ணி பாருங்கள். சரி, 10. சரி, 1 to 10 வரை. இப்பொழுது 15. ஜி 1 to 15 வரை. 10 11 12 13 14 15. சரி, இங்கே நாம் நிறுத்துவோம். இவ்வளவுதான். சரி, நம்முடைய வார்த்தையை நாம் இப்பொழுது காத்துக்கொள்ள போகிறோம். அதாவது 9:30 மணிக்கு வெளியே போகிறோம். ஆனால் இன்றிரவு நாம் அதை செய்ய போகிறதில்லை என்று நான் அறிவேன். ஆனால் இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவருடைய முழு கவனத்தையும் செலுத்தும்படி நான் விரும்புகிறேன். இப்பொழுது நான் சத்தியத்தை உங்களிடம் பேசி இவைகளெல்லாம் இருக்க வேண்டியவர்கள் என்றும் கூறியிருந்தால், இதோ அது இங்கே வேதத்தில் இருக்கிறது. இதுதான் அதற்கான வேலை. நீங்கள் இன்னொரு பள்ளியில் போதிக்கப்பட்டிருப்பீர்கள். பரிசேயர்களும் அதை போன்றேதான் இருந்தார்கள். ஆனால் வேதம் கூறுகின்றது, அந்த நாளில் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று. அவள் கர்ப்பவதியானால் மேசியாவின் விசேஷ குணங்கள் இப்படித்தான் இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அப்படித்தான் இருந்தது. ஆனால் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அவர் அந்த விடமாக தொடர்ந்து இருந்ததை விசுவாசியாதது தடைப்படுத்தவில்லை. இன்றைக்கும் அதே விதமாய்தான் இருக்கிறது. கடைசி நாளின் கடைசி மணி வேளையில் நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நள்ளிரவுக்கு இன்னும் 3 நிமிடங்கள் தான் இருக்கிறது என்று விஞ்ஞானம் கூறுகின்றது. அதை காட்டிலும் இன்னும் காலம் கடந்ததா இருக்கிறது. அது எந்த நேரத்திலும் வரலாம் என்று நான் நினைக்கிறேன். கம்யூனிசம் தேசத்தை குடைந்து விட்டது. பிரசங்கிமார்கள் கிறிஸ்துவுக்குள் பதிலாக
கம்யூனிசத்தின் பின்னாக போய்விட்டார்கள். போய் அதை கண்டனம் செய்ய முயற்சிக்கிறது போன்று காணப்படுகிறது. நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற வேலையை ஏன் பார்க்க கூடாது? கம்யூனிசம் என்ன? நான் கம்யூனிசத்துக்கு பயப்படவில்லை. சபைக்குள்ள காரியம் என்னவா இருக்கிறது என்றால், ஆயத்தமாய் இல்லாத நிலையில் கர்த்தருடைய வருகை உங்களை பிடிக்க போகிறது என்பதாகும். இப்பொழுது நாம் யாவருமாக, அமெரிக்கா முழுவதுமாக தேவனிடத்தில் திரும்பட்டும். அப்பொழுது கம்யூனிசத்துக்கு என்ன சம்பவிக்கிறது என்று கவனியுங்கள். வியாதி என்னவென்று நீங்கள் கண்டறிய வேண்டும். அதன் பிறகு சுகம். இப்பொழுது எல்லாரும் பயபக்தியாயிருங்கள், இங்கும் அங்கும் போகாதிருங்கள். அங்கே வெளியே எத்தனை பேரிடத்தில் ஜெப அட்டை இல்லாமல் தேவன் உங்களை சுகப்படுத்த வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்தி நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் கவலை இல்லை. இப்பொழுது கவனியுங்கள். ஒலிபெருக்கி வேலை செய்கிறது நினைக்கிறேன். சரி, பின்னால் இருக்கின்ற உங்களால் நான் பேசுகின்றதை கேட்க முடிகின்றதா? சரி சகோதரராய், நீர் இதை கவனியும். இப்பொழுது என்னால் சொல்லக்கூடியது எல்லாவற்றை காட்டிலும் தேவனிடத்திலிருந்து வரும் ஒரு வார்த்தையில் எவ்வளவோ இருக்கிறது. இப்பொழுது இங்கிருந்து கொண்டு உங்களை எல்லாம் பார்க்கிறது என்பது கஷ்டமாய் இருக்கிறது. அது அப்படித்தான் இருக்கிறது. பாருங்கள், வெளிச்சம் நேராக உங்கள் முகத்தில் அடிக்கிறது. அங்கே இருக்கும் ஜனங்களை பார்ப்பதென்றால் ஒரு விதமாக கஷ்டமாய் இருக்கிறது. எனக்கு தெரியாது, பார்க்க போனால் ஒரு நபரை கூட என்னால் பார்க்க முடியவில்லை. எனக்கு தெரிந்தவர்களே, உங்களில் எத்தனை பேர்கள் எனக்கு அந்நியர்களாய் இருக்கிறீர்கள்? உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். உங்களை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பவர்கள் மட்டும் உயர்த்துங்கள். எங்கு பார்த்தாலும் இருக்கிறது என ஊகிக்கிறேன். ஜெப வரிசையில் இருக்கும் உங்களை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பவர்கள் மட்டும் உங்கள் கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். ஜெப வரிசையில் இருக்கும் யாவருக்கும் நான் சொல்வது உங்களுக்கு கேட்கிறது என்றால், நான் உங்களுக்கு ஒரு அந்நியனாய் இருந்தால் உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். யாவரும். இப்பொழுது அவர் என்னவாயிருக்கிறார்? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தை தொட்ட அந்த ஸ்திரீடத்தில் ஒரு ஜெப அட்டை கூட இல்லாதிருக்கலாம். ஆனால் அவள் அவரை தொட்டால், அப்படி அவள் செய்த போது ஏதோ காரியம் சம்பவித்தது. நீங்களும் அதே விடமாக தொடுங்கள், அவரை தொடுங்கள். எத்தனை பேருக்கு எபிரேயர் 4ஆம் அதிகாரம் இவ்வண்ணமாய் கூறுகிறது என்று தெரியும்? அதாவது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கிறார் என்று எத்தனை பேர்களுக்கு அது தெரியும்? அவருடைய அதே விசேஷ குணங்களை அவர் காணும்படி செய்வாரா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறதவராய் இருப்பாரானால் அவர் அப்படியா செய்வார். சரி சகோதரன் பெரிய, இப்பொழுது அவர்களை என்னிடம் கொண்டு வாருங்கள். யாவரும் பயபக்தியாய் இருக்கும்படி விரும்புகிறேன். சரியாக இங்கே வாருங்கள் சகோதரி. இப்பொழுது உங்களால் கேட்க முடிகின்றதா? எனக்கு தெரியாது. பொறியாளர் யார் என்று அங்கு பார்த்து அவரிடம் கூறுங்கள். ஏனென்றால் எப்படி என்று எனக்கு தெரியாது. ஒரு தரிசனம். இப்போது நினைவிருக்கட்டும், நான் ஒன்று மேசியா அல்ல, நான் கிறிஸ்து அல்ல. ஆனால் அவர் இங்கு இருக்கிறார். அதை தான் நீங்கள் காண வேண்டும் என்று நான் முயற்சிக்கிறேன். அவர் இங்கு இருக்கிறார். அவருடைய வார்த்தையை அவர் காத்துக் கொள்கிறார். இப்பொழுது இந்த ஸ்திரீ சுகவீனமாய் இருந்தால் எனக்கு தெரியாது, அவளை எனக்கு தெரியாது. என்னிலும் அவள் வயதானவள். நாங்கள் ஒரு கால் வருஷங்கள் வித்தியாசத்தில், மைல்கள் வித்தியாசத்தில் பிறந்திருக்கலாம். இதுதான் எங்களுடைய முதல் முறையான சந்திப்பு. பரிசுத்த யோவான் 4 நம்முடைய கர்த்தர் ஒரு ஸ்திரீயை சந்தித்தது போன்று இருக்கிறது. நீங்கள் அதை காணாமல் இருக்க முடியாதபடி நான் அவ்வளவு தெளிவாய் அதை ஆக்க பிரயாசிக்கிறேன். அப்பொழுது நியாயாசன தண்டை அந்த நாளன்று என்னுடைய கரத்தில் ரத்தம் இருக்காது. இப்பொழுது கடைசி நாட்களில் அது மீண்டுமாய் சம்பவிக்கும் என்று இயேசுவானவர் வாக்களித்திருக்கிறார். இந்த வாரத்தினூடாக நாம் போகையில் நீங்கள் அதை கண்டறிவீர்கள். அது ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. இப்பொழுது எனக்கு அந்த அம்மாளை தெரியாது. இது ஒரு மனிதனும் ஒரு ஸ்திரீயும் முதன் முறையாக சந்திக்கிறதா இருக்கிறது. நீங்கள் எங்கே இதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு எனக்கு வெளிப்படுத்துவாரானால், அல்லது வேறு யாரையாவது, அல்லது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று, அல்லது உங்களுடைய கோளாறு என்னவென்று, அல்லது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று, அது ஒரு பொருளாதாரமோ வீடு சம்பந்தமாகவோ என்னவா இருந்தாலும் சரி, அது ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட சக்தி இடத்திலிருந்து தான் வர வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் எனக்கு உங்களை தெரியாது. எத்தனை பேர் அதற்கு சாட்சி கொடுப்பீர்கள்? அதாவது அது ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட சக்தி இடத்தில் இருந்து வருகிறது என்று. ஒரு பரிசேயனை போல் நீங்கள் நடந்து கொள்ளலாம். அந்த பக்கமாய் சுற்றி பாருங்கள் சகோதரராய். நீங்கள் பரிசேயரை போன்று அது ஒரு பொல்லாத ஆவி என்று கூறலாம். அநேகர் அப்படி செய்கிறார்கள். அப்படியானால் அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ளதாகும். அப்பொழுது அதனுடைய பலனை நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் தேவனினால் ஆனது என்று கூறுவீர்களானால் அப்பொழுது நீங்கள் அவருடைய பலனை பெறுவீர்கள். இப்பொழுது அது மேலானதாக இருக்கிறது. பாருங்கள், இப்பொழுது ஒரு நிமிஷம் என்னை நோக்கி பாருங்கள். இயேசு கூறினது போன்று பேதுரும் யோவானும் அலங்கார வாசலின் வழியாய் கடந்து போகையில் எங்களை நோக்கி பார் என்றார்கள். உங்களை எனக்கு தெரியாது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நான் இல்லாமல் வேறு யாரோ வந்து உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது என்ன என்பதை வெளிப்படுத்துவாரானால், வேதம் கூறுகின்றது, தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள என்ற பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்து நினைவுகளையும் யோசனைகளையும்
வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று சரியாக வேதம் அப்படித்தான் கூறுகின்றது. அப்படியானால் அது இருதயத்தின் ரகசியங்களை வகையறுக்கிறது. அது தேவனுடைய விசேஷ குணங்களாய் இருக்க வேண்டும். இந்த நாட்களில் வார்த்தை வெளிப்பட்டதாய் இருக்கிறது. எத்தனை பேர் அதை இப்பொழுது விசுவாசிக்கிறீர்கள்? இப்பொழுது அது என்னவென்று உங்களுக்கு புரிகின்றதா? நான் அதை பிரசங்கித்து விட்டேன், அதை குறித்து உங்களிடம் கூறிவிட்டேன். ஆனால் அது சத்தியமாய் இருக்கிறதா? அது அடுத்த காரியம். பாருங்கள், அது உண்மையாய் இருக்குமானால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அது உண்மையாய் இருக்குமானால் அவள் அதை அறிவாள். நிச்சயமாக அவள் அதை அறிவாள். நீங்களும் கூட அதை அறிவீர்கள். ஆனால் அது உண்மையாய் இல்லை என்றால் அப்பொழுது நான் கிறிஸ்துவை தவறாய் சாட்சி பகிர்ந்தவனாவேன். அது உண்மையாய் இருந்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இருதயங்களை அவருக்கு கொடுக்க வேண்டும். உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை விசுவாசித்து அவரண்டை வந்து உங்களுடைய தேவை என்னவாய் இருந்தாலும் அதற்காக அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உண்மையாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தம்மை தாமே அடையாளம் காட்டுவாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இப்பொழுது நீங்கள் இங்கே எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு ஒரு அபிப்பிராயமும் இல்லை. நன்றாய் காணப்படுகின்ற ஒரு தாய் போன்ற ஸ்திரீயா எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு உண்மை குறித்து தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் இங்கே எதற்காக வந்திருக்கிறீர்கள்? உங்களுக்குள்ள தொந்தரவு என்ன அல்லது ஏதோ காரியம் என்னவென்று பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்த முடியும். அது உண்மைதானா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் இங்கே வந்து ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்கிறது என்னவென்றால் உங்களுடைய முகத்தில் இருக்கும் தசைகளை குறித்ததாகும். அது நரம்பு சம்பந்தப்பட்டதாய் உம்முடைய முகத்தில் இருக்கிறது. இப்பொழுது அது உண்மை என்றால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவன் யூகித்ததை கூறுகிறான் என்று ஒரு கால் நீங்கள் கூறலாம். அவள் ஒரு அருமையான நபரும் கூட. சகோதரியே, ஒரு நிமிடம் இங்கே பாருங்கள். அவர் உங்களிடம் என்ன கூறினார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது என்னவாய் இருந்தாலும் அது உண்மையா இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது அதற்கு ஒரு சாட்சியா இருக்கிறீர்கள் இல்லையா? அது உண்மை. என்ன தேவன் அதை உங்களுக்கு சொஸ்தப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது உங்களுக்கு தெரியுமா, அது அவருடைய சமூகம் உங்களை அறிந்த ஏதோ காரியம் இங்கே இருக்கின்றது. ஏதோ காரியம் இயேசுவானவரது சீரிடத்தில் கூறினது போன்று அவளுக்கு இருந்த தொல்லை எங்கே என்று அவர் அறிந்திருந்தார். இப்பொழுதும் தொல்லை எங்கே இருக்கிறது என்றும் அவர் அறிந்திருந்தார். நீங்கள் வேறு யாரை குறித்தோ பாரப்பட்டிருக்கிறது போன்று தோன்றுகிறது. அது ஒரு மனிதனை குறித்து. அது உன்னுடைய கணவன். அவரும் கூட இங்கே இருக்கிறார். அது உண்மை. உங்களுடைய கணவனின் தொல்லை என்ன என்பதையும் தேவனால் எனக்கு வெளிப்படுத்த கூடும் என்று விசுவாசிக்கிறீர்களா? அவர் உண்மையாகவே ஒரு சுகவீனமான மனிதன். அவருக்கு சிக்கல்கள். அவரை தொந்தரவு படுத்துகிற ஒரு காரியம் இருதய கோளாறு. அவருக்கு இருதய கோளாறு இருக்கிறது. அது உண்மை என்றால் உங்கள் கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். அது சரியே. அவருக்கு அண்டை வாதமும் இருக்கிறது. அது சரியே. அது சரிதானா? அவருக்கு நிஜ நரம்பு தளர்ச்சி. ஆம், அதில் அவதிப்படுகிறார். அது உண்மை. அப்படித்தானே? ஆம். இயேசுவானவர் அதை எனக்கு வெளிப்படுத்தினால் பேதுருவினிடத்தில் அவர் யார் என்று கூறினார். நீர் யார் என்று அவர் எனக்கு வெளிப்படுத்தினால் அது அவர்தான் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களா? நீர் இங்கே இருந்து வரவில்லை. நீர் கிழக்கிலிருந்து லூசியானாவில் இருந்து வருகிறீர். அது சரியா? சரி. உங்களுடைய பெயர் திருமதி கோல்மன். வீட்டிற்கு திரும்பி போங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறார். உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய சுகத்தை உண்டாக்கினது. இப்பொழுது விசுவாசியுங்கள். உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து தம்மை தாமே அவருடைய உயிர்த்தெழுதலில் அடையாளம் காட்டுகிறார். என்ன நான் கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? இப்பொழுது எந்த ஒரு மனித வர்க்கத்தினாலும் இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று சாதாரண சிந்தையுள்ள எந்த ஒருவனும் அறிவான். இப்பொழுது வெளியே இருக்கின்ற உங்களைத்தான் இந்த விடமாக தேவனிடத்தில் கூறுங்கள். அந்த மனிதனுக்கு என்னை தெரியாது என்று நான் அறிவேன். எனவே நான் ஏதோ காரியத்திற்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வஸ்திரத்தை நான் தொடலாமா? அது அப்படியா இருக்குமானால் அப்பொழுது நீர் உம்முடைய உயிர்த்தெழுதலில் உம்மை அடையாளம் காட்டினீர். திரும்பும் நான் உம்மை தொடட்டும். பின்னர் நீர் என்னிடத்தில் அவர் மூலமாய் பேசும் என்று கூறுங்கள். என்ன சம்பவிக்கிறது என்று அப்பொழுது பாருங்கள். அதை முயற்சி செய்து பாருங்கள். நீர் எப்படி ஐயா இருக்கிறீர்? இந்த வழியாய் சற்று நெருங்கி வருவீரா? நமக்கு பின்னால் அங்கு ஜனங்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், எல்லா காரியங்களும் இப்பொழுது எல்லா ஆவியும் ஒரு துடிப்பு போன்று இருக்கிறது. நீங்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறீர்கள். பாருங்கள், அவர்களுடைய சிந்தனைகளையும் கூட அறிந்து கொள்ளுகிறீர்கள். அதை பிடிக்கிறது. பாருங்கள், நீங்கள் எல்லாவற்றையும் குழப்பமாக்கி கொள்ளுகிறீர்கள். என்னை அவருடைய ஊழியக்காரன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் இங்கே எதற்காக இருக்கிறீர்கள் என்பதை கிறிஸ்துவால் எனக்கு வெளிப்படுத்தி காட்ட முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? என்றோ ஒரு நாள் நாம் நியாயாசனத்துக்கு முன்பாக நின்று இந்த இரவிற்கு கணக்கு ஒப்புவிக்க போகிறோம் என்பது நினைவிருக்கட்டும். அதை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு இருக்கும் தொல்லை அவைகளில் ஒன்று உங்களுடைய முதுகில் இருக்கிறது. உங்களுக்கு பல தொல்லைகள் இருக்கின்றன. உங்களுக்கு முதுகு வலி இருக்கிறது. உங்களுக்கு பார்வை போய்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு கண்களில் கோளாறு இருக்கிறது. அது சரி என்றால் உங்கள் கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். நீங்கள் ஏதோ காரியத்தையும் செய்து
அது நீங்கும்படியாய் பிரயாசிக்கிறீர்கள். அது என்னவென்று நான் எடுத்து கூறினால் பாதகமாகுமா? புகைப்பிடிப்பதை நீங்கள் விட்டுவிட பிரயாசிக்கிறீர்கள். உங்களுக்கு இருக்கும் இன்னொரு காரியம், பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு அந்த காரியம் தான் தடையாய் இருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அது உங்கள் இருதயத்தில் இருக்கிற வாஞ்சையாய் இருக்கிறது. அது சரி என்றால் உங்கள் கரத்தை உயர்த்தி இந்த விதமாய் அசையுங்கள். சரி, இப்பொழுது அந்த பழக்கம் உங்களை விட்டு போய்விட்டது. போம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகமாகுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது உண்மையாகவே பயபக்தியாயிருங்கள். நமக்கு நேரம் ஆகிக் கொண்டே போகிறது. ஒரு நிமிடம் அப்படியே அசையாது அமர்ந்திருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்? நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாயிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவானவர் நம் இருவரையும் அறிந்திருக்கிறார். இப்பொழுது பயப்படாதிருங்கள். பாருங்கள், நீங்க ஒரு விதமாய் பயப்படுகிறீர்கள். சாவதானமாய் இருங்கள். அது அவருடைய சமூகமாய் இருக்கிறது. நிச்சயமாக அதுதான் அது, அவருடைய சமூகமே. இப்பொழுது உங்களிடம் ஒரு வினோதமான உணர்வு இருக்கிறது. ஒரு விதமான ஒரு இனிமையான தாழ்மையானது போன்றது ஒரு உணர்வு உங்களிடம் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருப்பது அந்த விதமாய் நீங்கள் உணரும்படி செய்ய முடியாது. உங்களில் எத்தனை பேர் அந்த வெளிச்சத்தை, அக்கினி ஸ்தம்பத்தை, அக்கினியை பார்த்தீர்கள்? அது சரியாக இங்கே டெக்சாஸில் முதல் முறையாக, இரண்டாம் முறையாக எடுக்கப்பட்டது. அது சரியாக அந்த ஸ்திரீயின் பக்கத்தில் பாருங்கள். இந்த பரிமாணத்தில் இப்பொழுது தொங்கிக் கொண்டிருந்தது. உங்களால் மட்டும் அதை காண முடிந்தால் நலமாயிரும். நீங்கள் அசைந்து போக துவங்கும் போது அதைதான் அது செய்கிறது. பாருங்கள், நாளை இரவு இந்த ஜெப வரிசையை 9 மணிக்கே துவங்கலாம். நான் உங்களை அதிக நேரம் காக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் இந்த ஒரு ஸ்திரியை நாம் இப்போது எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நிமிடம் மட்டும். அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆம். அந்த பலவீனத்தை குறித்து நீங்கள் சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் தவறாயிருக்கு. பாருங்கள், அவள் தொட்டதுதான் என்ன? எனக்கு அந்த ஸ்திரியை தெரியாது. அவள் பிரதான ஆசாரியனை தொட்டாள். பாருங்கள், ஆனால் அவளுக்கு நேராக இருந்தது என்னுடைய முதுகு பாகம்தான். ஆபிரகாமின் நேரத்தின் போது நடந்தது போலவே. இங்கே சகோதரியே, இங்கே நோக்கி பாருங்கள். ஒரு நிமிடம். உம்முடைய இருதயத்தில் ஒரு பாரம் இருக்கிறது போன்று இருக்கிறது தான். அது அங்கே பின்னாக இருக்கின்ற உம்முடைய மகளை பற்றியது. அவளுக்கு காதுகளில் தொல்லை இருக்கிறது. அது சரியா? இப்பொழுது நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? சரி, இப்பொழுது விசுவாசியுங்கள். அவள் சுஸ்தமாவாள். நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் எல்லா காரியங்களும் கைகூடும். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அங்கே பின்னால் ஒரு அம்மாள் அவளுடைய கரத்தை கீழே கொண்டு போனால் அவள் நேராக என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் சக்கர வியாதியினால் அவதிப்படுகிறாள். அங்கே அவள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். தேவனால் அந்த சக்கர வியாதியை சுகப்படுத்த முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? சரி, நீங்கள் கேட்டுக்கொண்டதை அப்படியானால் பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசியுங்கள், அது போதும். உங்களிடத்திலிருந்து அங்கே இருக்கின்ற அந்த அம்மாளுக்கு பெருங்குடலிலும் மூத்திரப்பையிலும் கோளாறு இருக்கிறது. தேவன் அதை சொஸ்தப்படுத்தி சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த சிறிய அம்மாளின் கரங்கள் பாருங்கள். இப்பொழுது பாருங்கள், அவளை கேட்டு பாருங்கள். ஏதோ இனிமையானது அவளை தொட்டது. பாருங்கள், அவளுடைய விசுவாசம் அதுதான் அதை செய்கிறது. அது நான் அல்ல, அது தேவனாயிருக்கிறது. இங்கே ஒரு மனிதன் இந்த கோடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மார்சலினால் அவதிப்படுகிறார். இங்கே உட்கார்ந்து கொண்டு என்னையே பார்த்து கொண்டிருக்கிற இந்த வயதான மனிதன் தேவன் அதை சொசப்படுத்துவார் என்று ஐயா நீர் விசுவாசிக்கிறீரா? அவள் உங்களுக்கு அடுத்தாற்போர் உட்கார்ந்து இருப்பவள். அவளுடைய சரீரத்தில் ஒரு தொற்று நோய், அதனால் அவள் அவதிப்படுகிறாள். அது சரிதானா சகோதரி? அப்படியானால் உங்களுடைய கைகுட்டையை ஆட்டி காட்டுங்கள். சரி சரி, நீங்கள் யாவரும் ஒருவர் மேல் இன்னொருவராய் கரத்தை வையுங்கள். உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். தகப்பனார் மகள் ஏன் இருக்க முடியாது? ஒருவர் மேல் இன்னொருவர் கரத்தை வையுங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசியுங்கள். இயேசு உங்களை சுகமாக்குவார். அதை விசுவாசிக்கும்படி உங்கள் விசுவாசத்திற்கு சவாலிடுகிறேன். சரியாக அவளுக்கு பின்னால் உட்கார்ந்திருக்கும் அந்த அம்மாள் வயிற்று வலியினால் அவதிப்படுகிறாள். அம்மாளே, தேவனுனை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? அதுதான் உங்களுக்கு இருக்கும் கோளாறு. அது சரி என்றால் காலூன்றி எழுந்து நின்று ஜனங்கள் காணும்படியாய் நில்லுங்கள். புரிகின்றதா? அங்கே தொடுகின்றவர்கள் யார்? நான் தவறாக சொல்லவில்லை. உங்களுக்கு அடுத்தாற்போல் உங்களுடைய தாயார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவளுடைய குடல்களில் தொற்று நோய் இருக்கிறது. அந்த அம்மாளை தேவன் சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்களும் எழுந்து நின்று சுகமாகுங்கள். விசுவாசியுங்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் தம்மை தாமே அடையாளம் காட்டுகிறார். என்னை அவருடைய தீர்க்கதரிசியாய் அல்லது என்னை அவருடைய ஊழியக்காரனாய் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தீர்க்கதரிசி என்று கூறும்போது ஜனங்களை தடுமாற செய்கிறது. அவர்களுக்கு அது புரியவில்லை. உங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறீர்களா? முற்றி போன நரம்பு சம்பந்தமான வியாதியினால் நீங்கள் அவதிப்படுகிறீர்கள். அதற்கு காரணமாய் இருந்தது என்னவென்று என்னால் சொல்ல முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு மோட்டார் விபத்து ஏற்பட்டது. அது சரியே.
அது சரியே. மோட்டார் வண்டி மோதிக்கொண்டு உங்களுடைய முதுகை அது பாதித்தது, உங்களுடைய தோலுக்குள்ளாகவும் சென்றது. அது சரிதானா? அது இப்பொழுது உங்களை விட்டு போகிறது. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு அதுவும் கூட அதை தொல்லைப்படுத்தியது, அதை எதிர்த்து கொண்டிருந்தது. ஆனால் நீங்கள் எல்லாம் சுகமாக ஆக போகிறீர்கள். ஓம், உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குவார். ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? மூட்டுவாதத்தை அவரால் சொஸ்தமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் தொடர்ந்து நடந்து கொண்டே இரு, அவர் உன்னை சொஸ்தமாக்குவார். எத்தனை பேர்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்கள்? நான் உண்மையாகவே என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் அவர் நீரிழிவை சுகப்படுத்துகிறார், சக்கர வியாதியோடு இருக்கிறவர்களை குணமாக்கி அவர்களை சுகப்படுத்துகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? தொடர்ந்து நடந்து கொண்டே கர்த்தாவே அதற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள், நீங்கள் சுகப்படுத்தப்படுவீர்கள். அங்கே வெளியே இருப்பவர்களில் முழு இருதயத்தோடு விசுவாசிப்பவர்கள் எத்தனை பேர்? செய்யாதீர்கள். பாருங்கள், நீங்கள் எங்கும் அங்குமாக போய்க் கொண்டிருக்கிறீர்கள் நண்பர்களே. நீங்கள் அதற்கு தொந்தரவு செய்கிறீர்கள். நான் உங்களுக்கு கூறுவேன், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் கரத்தை மட்டும் உயர்த்தி நான் என் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். இப்பொழுது உங்களை ஒரு காரியம் செய்யும்படியாய் நான் கேட்டுக்கொள்ள போகிறேன். இயேசுவானவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார். நீங்கள் அதை விசுவாசித்தால் அதை அவர் உங்களுக்கு நிரூபிக்கிறார். இயேசுவானவர் இதையும் கூட சொல்லி இருக்கிறார். அவருடைய சபைக்கு கொடுத்த கடைசி கட்டளை, விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளம் பின்தொடரும் என்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று கூறியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கு அடுத்து இருக்கின்ற யார் மேலாவது உங்கள் கரங்களை வையுங்கள். அவர் உங்களை சுகப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் மரித்து போவீர்கள். நீங்கள் நிழலிடப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? சரி, விசுவாசித்துக் கொண்டே போய்கொண்டே சுகமாகுங்கள். வாருங்கள் அம்மாள். தேவன் அந்த க்ஷயரோகத்தையும் நீரிழிவையும் சுகப்படுத்தி உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, போம். உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசித்து சுகமாகுங்கள். ஜெபிக்கிறீர்களா? நீங்கள் ஒருவருக்காக இன்னொருவர் ஜெபிக்கிறீர்களா? ஒருவர் மேல் இன்னொருவராய் உங்கள் கரத்தை வையுங்கள். நாம் யாவருமாக சேர்ந்து ஜெபம் செய்வோமாக. ஒவ்வொருவரும் இன்னொருவர் மீது உங்கள் கரங்களை வையுங்கள். நேரமாகிக் கொண்டே போகிறது. உங்கள் கரங்களை ஒருவர் இன்னொருவர் மேல் வையுங்கள். ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய இயேசுவே, தேவன் தம்மை தாமே அவருடைய ஜனங்கள் மத்தியில் அடையாளம் காட்டுகிறார் என்பதை நிச்சயமாய் நாங்கள் அறிந்துள்ளோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கின்றார் என்ற அவருடைய விசேஷ குணங்கள் அவைகளாகவே வெளிப்படுகின்றன. ஓ தேவனாகிய கர்த்தாவே, வார்த்தையின் வாக்குத்தத்தத்தை செய்தவராகிய நீரே, விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்றும், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றும் கூறியிருக்கிறீர். தாங்கள் விசுவாசிகள் என்று இந்த ஜனங்கள் அறிக்கை செய்திருக்கின்றனர். உயிர்த்தெழுந்த இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்கிறார்கள். அவர் இங்கே உலகத்தில் இருந்த போது இருந்த அதே விசேஷ குணங்களால் அவர் இப்பொழுது தம்மை தாமே அடையாளம் காட்டிக்கொண்டு வேற வார்த்தைகளை நிச்சயமான சத்தியமாய் ஆக்கிக் கொண்டு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசுவே, இந்த விசுவாசிகள் அவர்களுடைய கரங்கள் ஒருவர் மேல் இன்னொருவர் வைக்கப்பட்டதா இருக்க, உயிர்த்தெழுந்த அடையாளம் காட்டப்பட்ட தேவகுமாரனுடைய தெய்வீக பிரசன்னத்தில் இன்றிரவு அவர் தம்மை மீண்டுமா எங்கள் மத்தியில் அவருடைய விசுவாசிகளின் மாம்சத்தில் மாமிசமாய் இருக்கின்ற இவ்வேளையில் எல்லா அசுத்த ஆவியையும் எல்லா சுகவீனத்தையும் வியாதியையும் இந்த ஜனங்களை விட்டு வெளியேறும்படியாய் நான் கட்டளையிடுகிறேன். ஏனென்றால் இந்த விசுவாசிகள் அவர்களுடைய கரத்தை ஒருவர் இன்னொருவர் மேல் வைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்படியே ஆக கடவதாக. உங்களுடைய சுகத்தை விசுவாசிக்கின்ற யாவரும், அதை இப்பொழுதே விசுவாசிக்கின்ற யாவரும் உயிர்த்தெழுந்த தேவகுமாரனுடைய அடையாளம் கண்டு கொள்ளப்பட்ட சமூகத்திலே உங்களுடைய விண்ணப்பம் கொடுக்கப்பட்டது என்றும் அதே காரியத்தை அடையாளம் கண்டு கொள்ளும் என்று விசுவாசிக்கிறவர்கள் உங்களுடைய கால்களை ஊன்றி எழும்பி நின்று என் முழு இருதயத்தோடு நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே விசுவாசிக்கிறேன் என்கின்ற யாவரும் எழும்பி நில்லுங்கள். அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவருக்கு துதியையும் மகிமையும் செலுத்துங்கள். உங்கள் கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி கூறுங்கள். தேவன் செய்த ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் தேவன் உறுதிப்படுத்துவார்.